அன்றி உலகில் எனக்கேது பந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம். உன்னை என்றும் பிரியாது ஏழை என் நெஞ்சம். உன்னை என்றும் பிரியாது ஏழை நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீதானே இறைவா நிலையான சொந்தம். உன்னை அன்றி உலகில் எனக்கேது பந்தம். கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகவே. கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகவே. வருவாயே தலைவா என் உயிர் மூச்சிலே. வருவாயே தலைவா என் உயிர் மூச்சிலே. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீதானே இறைவா நிலையான சொந்தம். உன்னை அன்றி உலகில் எனக்கேது பந்தம். ஆதியில் தோன்றிய மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, தேனினும் இனிய மொழி, செம்மொழி என்னும் மகுடம் சூடிய சிறப்பான எம் அன்னை மொழியாம் தமிழை வணங்கி எங்கள் உரையை தொடங்குகிறோம். எம் மண்ணின் மைந்தரே, அன்பு நிறை ஆயரே, தலைமைத்துவத்தில் தன்னிகரற்றவரே, இயேசுவின் அன்பு சீடனாய் எம் மறைமாவட்டத்தை வழிநடத்தும் எங்கள் பேராசிரியர் திருச்சி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்களை பெருமகிழ்வுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். பாசத்தின் உறைவிடம், நேசத்தின் ஊற்று, பண்பின் சிகரம், பண்பாட்டின் இருப்பிடம், ஏழையின் வடிவம், ஏழைகளின் வாழ்விடம் என்ற வார்த்தைகளுக்கு உயிரூட்டும் வகையில் பணியாற்றும் மறைமாவட்ட முதன்மை குரு பேரருள் பணி எல் அந்துவான் அவர்களையும், மறைமாவட்ட பொருளர் அருள்பணி எஸ் ஜேம்ஸ் செல்வநாதன் அவர்களையும், முதன்மை செயலர் அருள்பணி ஏ அமல்ராஜ் அவர்களையும், நல்லாயன் நிலையம் இயக்குனர் அருள்பணி எஸ் அம்ப்ரோஸ் அவர்களையும் மகிழ்வுடன் வருக வருக என வரவேற்கின்றோம். எட்டாத தூரத்தை எட்டி பிடித்திட ஏணிகளாய் இருந்து எங்கள் ஐயங்களை அகற்றி அகத்தில் இறைவொளி ஒளிர செய்த எங்கள் பேராசிரியர்களான அருள் தந்தையர் அனைவரையும் அன்புடன் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். உலகின் உப்பாக, மக்களின் ஒளியாக பங்கிற்கு திரும்பி வாருங்கள் என அறிவுறுத்தி எங்களுக்கு இப்பயிற்சியில் பங்கு பெறும் வாய்ப்பினை வழங்கிய பங்கு தந்தையர் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என நம்பிக்கையுடன்
களமாடும் மேனாள் தன்னார்வ வேதியர் பயிற்சி மாணாக்கர் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் வலிப்பதில்லை என்று ஆர்வத்துடன் பயிற்சியில் பங்கேற்ற 4வது குழுவினர் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இரவு வானின் நட்சத்திரங்களாய் மின்மினி பூச்சிகளாய் அரங்கம் நிறைந்து அமர்ந்திருக்கும் உறவினர்கள் அனைவரையும் கரம் கூப்பி வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நன்றி. வணக்கம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நமது மறைமாவட்டத்தின் ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்களே, மறைமாவட்ட முதன்மை குரு, பொருளர், முதன்மை செயலர், பணிக்குழுக்களின் ஒருங்கிணைப்பாளர், நல்லாய நிலையத்தினுடைய இயக்குனர் மற்றும் முல்லைக்குடி பங்கினுடைய பங்கு பணியாளர் ஆகிய அருள் பணியாளர்களே, அருள் சகோதரி அவர்களே, தன்னார்வ வேதியர்களே, அவர்களினுடைய உறவுகளே, சொந்தங்களே, உங்கள் எல்லோரையும் இந்த வேளையிலே வணங்கி மகிழ்கிறேன். ஏறக்குறைய 4 ஆண்டுகளாக 4 குழுக்களில் நமது மறைமாவட்ட கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவானது தன்னார்வ வேதியர் பயிற்சியை வழங்கி வருவது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். இந்த பயிற்சி வகுப்புகள் மிக சிறப்புடன் நடைபெற எப்போதுமே நமக்கு வகுப்பெடுப்பதிலும் சரி, ஆலோசனைகள் தருவதிலும் சரி பேருதவியாக இருக்கக்கூடியவர். நாம் எப்போது அழைத்தாலும் முகம் சுளிக்காமல் நமது எல்லா நிகழ்வுகளுக்கும் தலைமை தாங்கி நம்மோடு இருந்து, குறிப்பாக பொதுநிலையினராகிய உங்களுடைய உருவாக்கத்தில் தன்னை எப்போதும் இணைத்து கொள்ளக்கூடியவர் நமது மறைமாவட்ட ஆயர். அவர் இந்த கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவினுடைய செயலராக முன்னால் இருந்தது நமக்கு கூடுதல் பெருமையும் மகிழ்வும் தருகிறது. எனவே நமக்கு எல்லா வகுப்புகளுக்குமே அவர் எடுப்பார். குறிப்பாக அருளடையாளங்கள் குறித்த எல்லா வகுப்புகளையும் ஆயர் அவர்கள் 4 குழுக்களுக்குமே எடுத்திருக்கிறார். அவரிடம் நீங்கள் படித்திருக்கிறீர்கள், அவருடைய மாணவர்கள். அதை உங்களுடைய செயல்பாடுகளிலே, குறிப்பாக மேய்ப்பு பணி சார்ந்த செயல்பாடுகளிலே, உங்கள் பங்கு தளங்களில் நீங்கள் செயல்படுத்தி வருகிறீர்கள், எண்பித்து காட்டுகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படித்தானே? அதனால் ஆயர் அவர்கள் இந்த நாளிலே நம்முடைய நன்றிக்கு உரித்தானவர். எனவே அருமையானது ஒரு கரவொலி கொடுத்து ஆயர் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்தையும் நன்றியையும் உளமாறு உரித்தாக்கிக் கொள்வோம். தேங்க்யூ டியர் பிஷப். இந்த 4வது குழுவில் இருக்கக்கூடியவர்கள் 24 நபர்கள். இதுவரை பயிற்சி பெற்று அடிப்படை பயிற்சியை பங்கேற்றதற்கான பங்கேற்பு சான்றிதழ் பெற்றிருக்கக்கூடியவர்கள் 103 பேர். இப்போ 2ஐயும் சேர்த்து 127 நபர்கள் இன்றோடு இந்த தன்னார்வர் வேதியர் குழுவிலே இணைந்து கொள்கிறார்கள். இந்த 4வது குழுவினுடைய சிறப்பு என்று இன்றைக்கு அவங்களுக்கு சிறப்பு மட்டும்தான் சொல்லணும். அதனால் இன்றைக்கு அவர்களுக்கான சிறப்புகள் சொல்ல வேண்டும் என்றால், கணவன் மனைவியாக இருக்கிறார்கள், இளைஞர்கள் நிறைய இருக்கிறார்கள், கைதட்டுறதுக்கு இருக்கிறாங்க. இன்றைக்கு ப்ளூபெரி மாதிரி வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாரும். அங்கே கூட ப்ளூவில் தச்சு கொடுத்துருந்துருக்கலாம். சரிப்பா. அதனால் நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த நவீன உலகிலே அவர்கள் வேறு எங்கும் எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் திறவை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் விரும்பி ஆர்வத்தோடு வந்தது உண்மையிலேயே பாராட்டுதற்குரியது. அவர்களை அனுப்பிய பங்கு பணியாளர்களும் உண்மையிலேயே பாராட்டுவதற்கு உரியவர்களே. அவர்களையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இந்த வகுப்பில் ஏறக்குறைய 30 வகுப்புகள் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பயிற்சியை அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். களப்பணியாக இருக்கட்டும், தேர்வாக இருக்கட்டும், புத்தக திறனாய்வாக இருக்கட்டும். இப்படி இந்த ஆண்டு குழு படைப்பு மட்டும்தான் அவர்கள் செய்யவில்லை. மற்ற எல்லா காரியங்களிலும் அவர்கள் மிகுந்த ஈடுபாட்டோடு ஆர்வத்தோடு பங்கெடுத்தார்கள். எனவே இந்த 4வது குழுவில் பயிற்சி பெற்ற நிறைய பேர் அந்த பயிற்சியில் இணைந்தார்கள். அவர்களுள் ஒருவர் நம்மோடு இல்லை, சுப்பிரமணியபுரத்தை சார்ந்தவர். அவரையும் இந்த வேளையிலே ஆண்டவரோடு இருப்பார் என்கிற நம்பிக்கையிலே அவருக்காகவும் நாம் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். நிறைய நபர்கள் இந்த பயிற்சியினுடைய எல்லா காரியங்களையும் ஈடு செய்ய முடியாமல் இடையிலே நின்று போனார்கள்.
24 நபர்கள் கடைசி வரை பயணித்து வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு உற்சாகமானது ஒரு கரவொலியை கொடுத்து நம்முடைய வாழ்த்தையும் பாராட்டையும் உரித்தாக்கிக் கொள்வோம். நான் வழக்கமாக மற்ற 3 குழுக்களுக்கு சொன்ன அதே வார்த்தைகள் தான் நீங்கள் இந்த பக்கம் இருப்பதால் உங்களுக்கும் இப்போது சொல்லிக் கொள்கிறேன். அவர்களுக்கும் சொன்னதுதான் அவர்களுக்கும் நினைவுபடுத்துகிறேன். இந்த பயிற்சி உங்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்டது. இந்த பயிற்சி உங்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்டது. மறை மாவட்டம் தன்னுடைய பல்வேறு பணிச்சுமைக்கு மத்தியிலும் உங்கள் மீது கொண்டிருக்கிற ஆர்வத்திலும் நீங்கள் இன்னும் மேய்ப்பு பணிகளை உள்ளார்ந்த விதத்திலே ஈடுபாட்டுணர்வோடு பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு செய்து கொடுத்த அருமையான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. இந்த பயிற்சி உங்களை உரிமை கோருவதற்காக ஒருபோதும் அழைக்கவில்லை. அதற்கான பயிற்சியும் இது அல்ல. உங்களுடைய கடமைகளை பொறுப்புகளை இன்னும் கூடுதலான சிறப்போடு நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த பயிற்சியினுடைய உள்ளார்ந்த நோக்கம். நீங்கள் ஏற்கனவே உங்கள் பங்கு தளங்களில் என்ன பணியை செய்கிறீர்களோ அந்த பணியை இந்த பயிற்சிக்கு பிறகு இன்னும் செம்மையாய் சிறப்பாய் நீங்கள் செய்ய வேண்டும். உங்கள் பங்கு பணியாளரிடம் போயோ அல்லது மறைமாவட்ட செயலராகிய என்னிடமோ அல்லது நல்லாய நிலை இயக்குநரிடமோ ஆயரிடமோ போய் நான் சான்றிதழ் பெற்றுவிட்டேன், எனக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கள் என்று கூறுவதற்கான பயிற்சி அல்ல என்பதை மீண்டுமாக நினைவுபடுத்திக் கொள்கிறேன். உங்களுக்கும் அதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். இணைந்து பயணிக்க வேண்டியது உங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு பணிக்குழுவினுடைய செயல்பாட்டோடு அல்லது பங்குத்தளத்தினுடைய செயல்பாட்டோடு நீங்கள் உங்களை இணைத்து கொண்டு பங்கு பணியாளரோ அல்லது செயலரோ அல்லது ஆயரோ அவர்களுடைய தலைமையில் அவர்களுடைய வழிகாட்டுதலில் நீங்கள் ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு உங்களுடைய மேய்ப்பு பணி சார்ந்த காரியங்களிலே ஈடுபட வேண்டும் என்பதுதான் இந்த பயிற்சியினுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய செயல்பாடுகளின் வழியாக சோடை போகுமாறு செய்துவிடக்கூடாது. இந்த நோக்கத்தை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுடைய மேய்ப்பு பணி சார்ந்த காரியங்களிலே பங்கு தளங்களிலும் சரி, தேவை ஏற்படுகிற போது பணிக்குழு அழைத்தால் நீங்கள் தாராளமாக வந்து பணிக்குழுவிலே உதவி செய்யலாம். அதற்கும் சரி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த வேளையிலே உளமாற உரித்தாக்கிக் கொள்கிறேன். பல நாட்களுக்கு பிறகு 1, 2, 3ஆம் குழுவிலிருந்து பல்வேறு நபர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களையும் வாஞ்சியோடு வரவேற்கிறேன். தொடர் பயிற்சியிலும் சரி, தொடர் பணியிலும் சரி, நீங்கள் காட்டுகிற ஆர்வம் உண்மையிலேயே வியக்க வைக்கிறது. பல நேரங்களிலே நான் ஆயுர்லத்தினுடைய உணவறைகளை பகிர்ந்து கொள்வதுண்டு. முதன்மை குரு அவர்களும் அறிந்து கொடுப்பார். நிச்சயமாக பொருளர் அவர்களும் சரி, நல்லாய நிலை இயக்குனர் பக்கத்திலிருந்து பார்க்கிறார். நீங்கள் எடுக்கிற பயிற்சி, நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எப்போதுமே இவர்களால் பாராட்டப்படும், வரவேற்கப்படும். எப்போதுமே உற்சாகம் கொடுக்கிறார்கள். எனவே தந்தை அவர்கள் நமக்கு காட்டக்கூடிய வழிகாட்டுதல், பாராட்டுதல் உண்மையிலேயே நம்முடைய பணிகளை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு நமக்கு ஊக்கம் தருகிறது, உற்சாகம் தருகிறது. அதனால் நீங்கள் இந்த பணிக்குழுவினுடைய பணிகளிலே உங்களை இணைத்திருக்கிறீர்கள். நீங்கள் செய்கிற பணிகளை எல்லாம் இன்று நாங்கள் காட்சிப்படுத்துவோம். எனவே உங்களுடைய பணிகளுக்கு என்னுடைய செயலர் என்கிற முறையிலே சிறப்பான வாழ்த்தையும் நன்றியையும் இந்த வேளையிலே மனதார உளமாற உரித்தாக்கிக் கொள்கிறேன். தேங்க்யூ. இதே போல தொடர்ந்து இனி வருகிற நாட்களிலும் கூட மறை மாவட்டத்திற்கும் சரி, உங்கள் பங்கு தளத்திற்கும் சரி, நீங்கள் பெற்ற பயிற்சிக்கு இழுக்கு சேர்க்காமல் உள்ளார்ந்த விதத்தில் நீங்கள் ஈடுபாட்டுணர்வோடு மேய்ப்பு பணிகளிலே ஆர்வமாய் ஈடுபட உங்களை வாஞ்சையோடு வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி.
தன்னார்வ வேதியர் அடிப்படை பயிற்சி 4ஆம் குழுவிற்கான பயிற்சி அறிக்கை. திருச்சி மறைமாவட்டம் கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவால் பொதுநிலையினருக்காக நடத்தப்படும் தன்னார்வ வேதியர் பயிற்சியானது திருச்சி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்களின் தலைமையில் செயலர் அருள்பணி மரிய சூசை அவர்களால் வழி நடத்தப்படுகிறது. தன்னார்வ வேதியர் பயிற்சியின் 4ஆம் குழுவினராகிய நாங்கள் மொத்தம் 24 நபர்கள் பயிற்சியின் இறுதி வரை பயணித்தோம். நாங்கள் அனைவரும் மாணவர்களுக்கு உரிய மனநிலையோடும் திருத்தூது பணி செய்யும் ஆர்வத்தோடும் இப்பயிற்சியில் பங்கேற்றோம். இப்பயிற்சியானது 24/8/2024 அன்று துவங்கி 15/3/2025 அன்று வரை அனைத்து சனிக்கிழமைகளிலும் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நடைபெற்றது. திருவழிபாடு, திருவிவிலியம், மறைக்கல்வி என பாடத்திட்டங்கள் அமைத்து ஒவ்வொரு பாட வகுப்பையும் ஆயர் அவர்களும் அருள் பணியாளர்களும் மிக எளிமையாகவும் தெளிவாகவும் எடுத்துரைத்தார்கள். 24/8/2024 அன்று திருச்சி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்களின் தலைமையிலும் செயலர் தந்தை அருள்பணி மரிய சூசை அவர்களின் முன்னிலையிலும் இறைவேண்டலோடு எங்களது முதல் வகுப்பு துவங்கப்பட்டது. அருள் அடையாளங்கள் என்ற தலைப்பில் ஆயர் அவர்கள் திருவழிபாட்டின் முக்கியத்துவம், அதன் நோக்கமும் கிறிஸ்துவின் பாஸ்கா மறைபொருள் பற்றியும் கற்றுக்கொண்டோம். 31/8/2024 மற்றும் 7/9/2024 ஆகிய தேதிகளில் தொடர்ந்து 2 வாரங்களுக்கு நம்பிக்கை அறிக்கை என்ற தலைப்பில் அருள்பணி மரியானூஸ் அவர்களால் வகுப்பு எடுக்கப்பட்டது. நம்பிக்கை அறிக்கையின் அவசியம், அதன் வரலாறு, சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்ட காலகட்டங்களையும் அவற்றுக்கான விவிலிய மேற்கோளுடன் தெளிவாக விளக்கினார். 7/9/2024 அன்று எங்களுக்கு கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி சுருக்கம் என்ற புத்தகம் வழங்கப்பட்டது. பயிற்சிக்கு இந்நூல் உதவியாக அமைந்தது. 14/9/2024 அன்று கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி சுருக்கம் பாகம் 4 கிறிஸ்தவ இறைவேண்டல் என்ற தலைப்பில் அருள்பணி மரிய சூசை அவர்களால் வகுப்பு எடுக்கப்பட்டது. கிறிஸ்தவ வாழ்வில் இறைவேண்டல், அதன் அடிப்படை கூறுகள், மரபு, வடிவங்கள் என நாம் அன்றாடம் பயன்படுத்தும் அடிப்படை இறைவேண்டல்களின் பொருளையும் அதன் இறையியலையும் இவ்வகுப்பில் விளக்கமாக கற்றுக்கொண்டோம். 21/9/2024 அன்று அருள்பணி விக்டர் ஜெயபாலன் அவர்களால் கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி என்ற தலைப்பில் வகுப்பெடுக்கப்பட்டது. தொடக்க காலத்திலிருந்து மறைக்கல்வி எவ்வாறு கற்பிக்கப்பட்டது என்றும் அதன் பயணத்தையும் மறைக்கல்வியின் முக்கிய பிரிவுகள் பற்றியும் நவீன கால புதிய நெறிமுறைகளை பற்றியும் தெளிவாக அறிந்து கொண்டோம். 28/9/2024 அன்றைய வகுப்பில் நமது ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்கள் அருளடையாளங்கள் என்ற தலைப்பின் தொடர்ச்சியாக திருவழிபாடு நம்பிக்கையின் கொண்டாட்டம் என்றும் திருவழிபாட்டின் சிறப்பு, ஒழுங்குமுறைகள், அதன் வரலாறு, திருவழிபாட்டில் எவ்வாறு பங்கேற்பது என்பதை பற்றியும் தெளிவாக எடுத்து கூறினார். 5/10/2024 அன்றைய வகுப்பு மரியல் என்ற தலைப்பில் அருள்பணி மரிய சூசை அவர்களால் எடுக்கப்பட்டது. அன்னை மரியா பற்றிய விவிலிய குறிப்புகள், மரியா புதிய ஏவாள், நற்செய்தியாளர்களின் பார்வையில் மரியா, மரியா பற்றிய நம்பிக்கை கோட்பாடுகள் போன்ற தலைப்புகளில் வகுப்பு அமைந்திருந்தது. 12/10/2024 அன்று கிறிஸ்தியல் என்ற தலைப்பில் அருள்பணி மரிய சூசை அவர்கள் இயேசுவின் காலச்சூழமைவு, அரசியல், சமூக பொருளாதார பின்புலம், சமயம் சார்ந்த குழுக்கள், இயேசுவின் பிறப்பு, இயல்பு, வாழ்வில் ஏற்பட்ட தாக்கங்கள், போதனைகள், வல்ல செயல்கள், பாஸ்கா மறைபொருள் ஆகியவற்றை கற்றுத்தந்தார். 19/10/2024 அன்று அருள் அடையாளங்களுக்கு முன்னுரை வழங்கி பின்பு திருமுழுக்கு, உறுதி பூசுதல் ஆகிய 2 அருளடையாளங்கள் பற்றி ஆயர் அவர்கள் விளக்கமாக எடுத்து கூறினார். மேலும் திருமுழுக்கின் விளக்கம், அதன் வரலாறு, அதற்கான தயாரிப்பு,
மற்றும் திருமுழுக்கின் போது என்ன நடக்கிறது, பெற்றோர் மற்றும் ஞான பெற்றோரின் கடமைகள், திருமுழுக்கில் பயன்படுத்தப்படும் பொருள்கள் ஆகியவை பற்றியும் ஆயர் அவர்கள் தெளிவாக எடுத்து கூறினார். மேலும் உறுதி பூசுதல் அருளடையாளம் பற்றியும், யார் கொடுக்க முடியும், எவ்வாறு பயிற்சி எடுக்க வேண்டும், பொதுவான ஞான பெற்றோர் அவரது தகுதிகள் என்னென்ன என்பது பற்றியும் தெளிவாக எடுத்து கூறினார். 26/10/2024 அன்று ஒப்புரவு, நோயில் பூசுதல் மற்றும் குருத்துவம் என்ற அருளடையாளங்கள் பற்றி ஆயர் அவர்கள் வகுப்பெடுத்தார். நோயில் பூசுதல் பற்றியும் இந்த அருளடையாளத்தினால் கிடைக்கக்கூடிய பலன் பற்றியும் விரிவாக எடுத்து கூறினார். மேலும் குருத்துவ அருளடையாளத்தை பற்றி கூறும்போது குருத்துவ படிநிலைகளை குறித்து தெளிவாக எடுத்து கூறினார். 9/11/2024 அன்று திருமணம் என்ற அருளடையாளம் பற்றியும், திருப்புகழ் மாலை பற்றியும், பக்தி முயற்சிகள் பற்றியும் ஆயர் அவர்களால் வகுப்பானது எடுக்கப்பட்டது. 16/11/2024 அன்று நம் ஆயர் அவர்களால் திருவழிபாடு, திருவழிபாட்டு ஆண்டு போன்றவைகள் பற்றி தெளிவாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. 23/11/2024 அன்று கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி சுருக்கம் பாகம் 2 கிறிஸ்தவ மறைபொருளின் கொண்டாட்டம் பிரிவு 1 என்ற தலைப்பில் அருள்பணி மரிய சூசை அவர்களால் வகுப்பு எடுக்கப்பட்டது. இவ்வகுப்பில் அருள் அடையாளங்களின் முக்கியத்துவம், அருள் அடையாளங்களின் விவிலிய பின்னணி, இறையியல் ஆகியவை பற்றி விரிவாக எடுத்து கூறினார். 30/11/2024 அன்று அருள்பணி பெஞ்சமின் அவர்களால் திரு அவை சட்டம் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் வகுப்பெடுக்கப்பட்டது. திருச்சபையின் சட்டம் மொத்தம் 7 புத்தகங்கள் மற்றும் அவை கூறும் கருத்துகள் பற்றியும் தெளிவாக எடுத்து கூறினார். 7/12/2024 அன்று மறைக்கல்வி போதனா முறைகள் என்ற தலைப்பில் அருள்பணி ஜெயராஜ் அவர்களால் வகுப்பானது எடுக்கப்பட்டது. நற்செய்தி பணி, மறைக்கல்வி பணிக்கான விளக்கம் மற்றும் மறைக்கல்வியின் 3 போதனை முறைகளை பற்றி விரிவாக எடுத்து கூறினார். 14/12/2024 அன்று திரு அவையின் சமூக நீதி போதனைகள் என்ற தலைப்பில் அருள்பணி டைனீசியஸ் லாரன்ஸ் அவர்களால் வகுப்பெடுக்கப்பட்டது. திரு அவையின் சமூகம் சார்ந்த படிப்பினைகள், கோட்பாடுகள் பற்றி தெளிவாக எடுத்து கூறினார். 21/12/2024 அன்று கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவின் தன்னார்வ வேதியர்கள் 4 குழுவினரும் இணைந்து கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கொண்டாட்டமானது வெகு சிறப்பாக நடந்தேறியது. தன்னார்வ வேதியர்கள் 4ஆம் குழுவினராகிய நாங்களும் நடனம், நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். 4/1/2025 அன்று அருள்பணி டைனீசியஸ் லாரன்ஸ் அவர்கள் தொடக்க நூலில் குல முதுவர்கள் வரலாறு என்ற தலைப்பில் வகுப்பெடுத்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு ஆகியவர்கள் எவ்வாறு கடவுளுக்கு பயந்து நம்பிக்கையுடன் வாழ்ந்தார்கள் என்று தெளிவுபட கூறினார். 11/1/2025 அன்று மோசேயும் விடுதலை பயணமும் என்ற தலைப்பில் அருள்பணி டைனீசியஸ் லாரன்ஸ் அவர்கள் வகுப்பெடுத்தார். மோசேயின் இளமை பருவமும் மற்றும் எகிப்திற்கு அவர் அனுப்பப்படுதல், 10 பெருந்துன்பங்கள், செங்கடலை கடத்தல் மற்றும் சீனாய் பாலைவன நிகழ்வுகள் பற்றியும் விரிவாக எடுத்து கூறினார். 18/1/2025 அன்று இறைவாக்கினர்களின் சமூக நீதி குரல் என்ற தலைப்பில் அருள்பணி டைனீசியஸ் லாரன்ஸ் அவர்கள் இறைவாக்கினர்களின் வாழ்க்கை வரலாறு, அவர்கள் எவ்வாறு இறைவனின் வார்த்தைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்தார்கள் என்பதையும் தெளிவாக கூறினார். 25/1/2025 அன்று இயேசுவின் மலைப்பொழிவு போதனைகள் என்னும் தலைப்பில் அருள்பணி டைனீசியஸ் லாரன்ஸ் அவர்கள் வகுப்பெடுத்தார்கள். 1/2/2025 அன்று அருள்பணி டைனீசியஸ் லாரன்ஸ் அவர்கள் மரியா முன்வைக்கும் இறையாட்சி பண்புகள் என்னும் தலைப்பில் வகுப்பு எடுத்தார். அமல உற்பவியான மரியாவின் இறையாட்சி பணி முதல் மரியாவின் பண்புகள் மற்றும் குணநலங்கள் பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறினார்.
2/2/2025 அன்று யூபிலி ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் தன்னார்வ வேதியர் பயிற்சியின் 4ஆம் குழுவினராகிய நாங்கள் அனைவரும் இணைந்து பழைய கோவில் அன்னை நகரில் உள்ள புனித அன்னாள் அருள் சகோதரால் நடத்தப்படும் ஜோவாக்கின் மாணவர் இல்லத்தில் உள்ள மாணவ மாணவிகளை சந்தித்தோம். அவர்களை மகிழ்விக்கும் வகையில் விளையாட்டுகள், கலை நிகழ்வுகள் போன்றவை நடத்தி அவர்களை மகிழ்வித்தோம். அவர்களுக்கு தேவையான பொருட்கள், பரிசுகள் மற்றும் சிற்றுண்டி போன்றவற்றை வழங்கினோம். அவர்களை ஆற்றுப்படுத்தும் வண்ணம் அவர்களோடு உரையாடி மகிழ்வித்து வீடு திரும்பினோம். 8/2/2025 அன்று பவுலின் நற்செய்தி அறிவிப்பு பயணங்கள் என்ற தலைப்பில் அருள்பணி டைனீசியஸ் லாரன்ஸ் அவர்களால் வகுப்பு எடுக்கப்பட்டது. 15/2/2025 அன்று திருவழிபாடு நூலும் ஒடுக்கப்பட்டோர் சார்பு நிலையும் என்ற தலைப்பில் அருள்பணி டைனீசியஸ் லாரன்ஸ் அவர்கள் வகுப்பு எடுத்தார். குதிரைகள், முத்திரைகள் மற்றும் அரக்க பாம்பு, விண்மீன்கள் போன்றவைகள் பற்றி தெளிவாக நன்கு விளங்குமாறு எடுத்து கூறினார். 22/2/2025 அன்று 2ஆம் வத்திகான் சங்க ஏடுகள் என்னும் தலைப்பில் அருள்பணி ரமேஷ் அந்தோனி அவர்களால் வகுப்பானது எடுக்கப்பட்டது. எருசலேம் சங்கம் தொடங்கி 2ஆம் வத்திகான் சங்கம் வரையிலாக வரலாற்றில் நடந்த சங்கங்கள் பற்றியும், 2ஆம் வத்திகான் சங்கம் ஏன் கூட்டப்பட்டது, அதன் அடிப்படை கூறுகள், கோட்பாடுகள், சங்கத்திற்கு வந்த எதிர்ப்புகள், வெளியிட்ட ஏடுகள் போன்றவைகளை பற்றி தெளிவாக விளக்கி கூறினார். 1/3/2025 அன்று திரு அவை வரலாறு ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் அருள்பணி மரிய சூசை அவர்களால் வகுப்பு எடுக்கப்பட்டது. திரு அவையின் தோற்றம், சமய துன்புறுத்தல்கள், பவுலின் மனமாற்றம், பவுலோடு தொடர்புடைய திரு அவை சமூகங்கள், திரிபு கொள்கைகளும் பொதுச் சங்கங்களும், 5 மறை உயர் தந்தையர்கள், துறவர சபைகளின் தோற்றம், இடைக்கால திரு அவை, சீர்திருத்த கால திரு அவை, புதுக்கால திரு அவை போன்ற தலைப்புகளில் விளக்கங்கள் கொடுத்தார். 15/3/2025 அன்று அருள்பணி அன்புராஜ் அவர்களால் அறநெறி இறையியல் என்னும் தலைப்பில் வகுப்பு எடுக்கப்பட்டது. அறநெறி வாழ்வின் துவக்கம் நமக்கு 10 கட்டளையில்தான் துவங்குகிறது என்பது பற்றியும், சட்டங்கள் பற்றியும், 10 கட்டளைகளில் ஒவ்வொரு கட்டளைகள் பற்றியும் தெளிவாக எடுத்து கூறினார். நாங்கள் தனித்தனியாக தேர்ந்தெடுத்த தலைப்புகளில் தகுந்த தயாரிப்போடு பல்வேறு துணைக்கருவிகளை பயன்படுத்தி 22/3/2025 அன்று மறைக்கல்வி வகுப்பு எடுத்தோம். 29/3/2025 அன்று 50 மதிப்பெண்களுக்கு திறந்த புத்தக தேர்வு நடைபெற்றது. திருவிவிலியம், மறைக்கல்வி, திருவழிபாடு ஆகியவற்றிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டன. அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் தேர்வில் பங்கேற்றோம். இப்பயிற்சியில் பங்கேற்று பயனடைய உதவிய இறைவனுக்கும், எம் திருச்சி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும், எங்களை எல்லா விதங்களிலும் பயிற்றுவித்த கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு செயலர் அருள்பணி மரிய சூசை அவர்களுக்கும், வகுப்புகளை கையாண்ட அனைத்து அருள் பணியாளர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். இவன் தன்னார்வ வேதியர் பயிற்சியின் 4ஆம் குழு மாணாக்கர். நமது அன்பிற்கும் பாசத்துக்குரிய ஆயர் அவர்களின் தன்னார்வ வேதியர்களுடைய அடிப்படை பயிற்சி வகுப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து திருச்சி மறை மாவட்டத்தினுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு செயலர் அருள்பணியாளர் மரிய சூசை அவர்களே, மற்றும் மறை மாவட்ட பொருளர், முதன்மை செயலர், பணிக்குழுக்களின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மாத்தூர் பங்குத்தந்தை, முல்லைக்குடி பங்குத்தந்தை, அருள் சகோதரிகள் மற்றும் இந்த அருமையான விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற மூத்த தன்னார்வ வேதியர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது இனிய வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாக இன்றைய நாளில் இந்த சான்றிதழ் பெறுகின்ற 24 தன்னார்வ வேதியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சிறப்பான விதத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வேதியர் பணி சிறக்க
என்னுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஏறக்குறைய 8 மாதங்கள் பல்வேறு பயிற்சிகளுக்கு பின்னால் நீங்கள் இன்றைக்கு இந்த சான்றிதழ் பெறுதல் வழியாக ஒரு பணிக்கு அனுப்பப்படுகிறீர்கள். ஏற்கனவே தந்தை அவர்கள் குறிப்பிட்டது போல இது இறைவன் கொடுத்த உங்களுக்கு கொடை. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று கூறி இந்த வேதியர் பணிக்கான அழைப்பை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருந்தார். அந்த கடவுளுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் கடந்த 8 மாதங்களாக இந்த பயிற்சியில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு இன்றைக்கு முழுமையாக ஒரு பணிக்கு அனுப்புகிற ஒரு நிகழ்வு என்று இதை சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய 12 திருத்தூதர்களை அழைத்து ஏறக்குறைய 3 ஆண்டுகள் தன்னோடு உடனிருக்க வைத்து அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கின்ற இந்த பணிக்கான பயிற்சியையும் அனுபவத்தையும் கொடுத்தார் என்றுதான் நற்செய்தி நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ஏறக்குறைய அந்த பயிற்சியின் இடையிடையே பல்வேறு களப்பணிக்காகவும் இயேசு தன்னுடைய திருத்தூதர்களை அனுப்புகிற நிகழ்வையும் நற்செய்திகளை பார்க்கிறோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது களப்பணிக்காக அவர்களை அனுப்புகிறார். மீண்டும் அவர்கள் வந்து தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிற முறையையும் பார்க்கிறோம். இவ்வாறு பயிற்சி, அனுப்பப்படுதல் ஆகிய இவை ஒவ்வொரு பணியாளருக்கும் மிக மிக முக்கியமானது ஒன்று என்பதை விவிலியம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அந்த வகையில் கடந்த 8 மாதங்களாக பயிற்சிகள் பெற்று இன்றைக்கு பணிக்காக நீங்கள் அனுப்பப்படுகிறீர்கள் என்பது நிச்சயமாக மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். திருச்சி மறை மாவட்டத்தில் மீண்டும் 24 புதிய பணியாளர்கள் இணைக்கப்படுகிறார்கள் என்றால் அது நிச்சயமாக திருச்சி மறை மாவட்டத்துக்கு ஒரு பெருமைதான். இந்த ஆண்டு குருத்துவ அருள் பொழிவு 5 பேருக்கு என்றால் இந்த வேதியர் பயிற்சி 24 பேரும் இன்றைக்கு ஒரு பணிக்காக அனுப்பப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் மிக சிறப்பான விதத்தில் இந்த பணியை தேர்ந்து கொண்டு இந்த பரீட்சையை பெற்றுக்கொண்டு பணிக்கு நாங்களும் தயார் என்று முன்வந்திருக்கிற இந்த 24 தன்னார்வ வேதியர்களையும் மீண்டும் வாழ்த்தி அவர்கள் பணி சிறக்க என்னுடைய வேண்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புமிக்க தன்னார்வ வேதியர்களே, இன்றைக்கு திரு அவையை வழிநடத்துகிற குறிப்பாக இந்த சின்னஞ்சிறியவர்களுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுப்பது, இன்னும் பங்குகளில் அருள் பணியின் வழியாக அவர்களை நம்பிக்கையில் வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. திருத்தந்தை ஜான் பால் அவர்கள் இந்த வேதியர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். திரு அவைக்கு நீங்கள்தான் முக்கியமானவர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் பங்குகளில் அருள் பணியாளர்களோடு இணைந்து செயல்படுகக்கூடியவர்கள் நீங்கள்தான். அவர்களை விட அதிகமாக மக்களோடு தொடர்பு கொண்டு அவர்களை பயிற்சிக்கும் சரி, சான்று வாழ்வுக்கும் சரி, அவர்களை வழிநடத்துகிற முக்கியமான பொறுப்பை இந்த வேதியர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று வேதியர் பணியை பற்றி அவர் குறிப்பிடும்போது அவ்வாறு கூறுகிறார். அந்த வகையில் நீங்கள் இன்றைக்கு திருச்சி மறை மாவட்டத்திற்கு முக்கியமானவர்கள். திருச்சி மறை மாவட்டத்தில் இருக்கிற நம்பிக்கையாளர்களை இன்னும் ஆழமான விசுவாச வாழ்வுக்கும் சான்று வாழ்வுக்கும் வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு இந்த பயிற்சியின் வழியாக, இந்த பணியின் வழியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். இது ஏதோ ஒரு பெருமைக்காகவோ அல்லது சமூகத்தில் ஒரு பாராட்டிற்காகவோ இந்த பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. மாறாக பணிக்காக இந்த பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது என்கின்ற ஒரு நிலையில் இதனுடைய மேன்மையையும் இதனுடைய சிறப்பையும் உணர்ந்து கடவுளுடைய அருளோடு நீங்கள் இந்த பணியை மிகச் சிறப்பான விதத்திலே செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் இந்த பணிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து உங்களை இந்த பயிற்சிக்கும் உருவாக்கத்திற்கும் உறுதுணையாக இருந்த நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுடைய செயலர் அருள் பணியாளர் மரியசூசை அவர்களுக்கும்
என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் 8 மாதங்கள் பயிற்சி, அதற்கான பேராசிரியர்களை நியமிப்பது, அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்வது, உங்களையெல்லாம் ஒருங்கிணைப்பது, எல்லாவற்றிற்கும் மேலாக களப்பணிக்காக உங்களை அனுப்புவது, அதற்கான ஏற்பாடு செய்வது என்பது மிக மிக முக்கியமானது ஒன்று. வகுப்பறையில் நாம் பெற்றுக்கொள்வதை விட களத்தில் இறங்கி நாம் பணி செய்வதுதான் உண்மையான ஒரு அனுபவமாக அமைகிறது. அத்தகைய வகுப்பறையும் கடந்து களப்பணிக்கான ஏற்பாடுகளை செய்து மிக சிறப்பான விதத்தில் உங்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் தந்தை அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இந்த 24 தன்னார்வ வேதியர்களுக்கும் இதற்கு முன்னால் படித்து பயிற்சி பெற்று பல்வேறு பங்குகளில் பணி செய்து கொண்டிருக்கிற ஏனைய தன்னார்வ வேதியர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் உங்களோடு உடனிருந்து உங்கள் பணியின் வழியாக திருச்சி மறை மாவட்டத்தை எல்லா வகையிலும் கட்டியெழுப்ப இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வேதியரின் பணிகள் பங்கு தளத்தில். சிஸ்டர் இங்க வாங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. உங்கள்கிட்ட காசு எதுக்கு கொடுத்தேன்? பூசை வைக்க காசு கொடுத்தீங்க. சரி, பூசை ஆரம்பிக்கிறப்ப நீங்க தான் பூசை ஒப்பு கொடுக்கிறவங்க பேரை வாசிச்சீங்க. ஏன் பூசையில உங்க சாமியார் பேரு வாசிக்க மாட்டாரா? பேசாம நீங்க 10 ரூபாய் மட்டும் எடுத்துக்கிட்டு பாக்கி காசை திரும்பி கொடுத்துருங்க. ஐயா, அப்படிலாம் செய்யக்கூடாது. கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிற திருப்பலி இது. நாம இறைவனோட உறவாடு மகிழும் தெய்வீக அனுபவம். அப்புறம் பூசை ஒப்பு கொடுக்கிறவங்க பெயரை பொது நிலையினர் வாசிப்பது தவறு என்ன இருக்கு? திருப்பலியில பொது நிலையினர் பங்கேற்புக்கு இதுவும் கூட ஒரு வழிதான். அதனாலதான் ஃபாதர் என்ன வாசிக்க சொன்னாரு. ஆகவே அதை நீங்க தவறா எடுத்துக்காதீங்க. திருப்பலிக்கான பணத்தையும் நான் ஃபாதர் கிட்ட கொடுத்துட்டேன். தெய்வீகமோ பூர்வீகமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தேவையும் இல்லை. எனக்கு காசை திருப்பி கொடுத்துருங்க. ஐயா, ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க. நான் ஃபாதர் கிட்ட பேசிட்டு வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன். அரை மணி நேரம்லாம் முடியாது, 5 நிமிஷம் கொடுப்பேன். நீங்க ஃபாதர்கிட்ட பேசிட்டு வந்து சொல்லுங்க. ஃபாதர், ஆண்ட்ரூஸ் ஐயா பூசை ஒப்பு கொடுக்குறவங்க பேரை நீங்க வாசிக்கலையா? அதனால காசு திருப்பி கேட்கிறாங்க ஃபாதர். திருப்பலியில குருவானருக்கென்றும் பொது நிலையினருக்கென்றும் செய்வதற்கு தனித்தனிய பணிகள் உண்டு. வாசகங்கள் வாசிப்பது, மன்றாட்டுகள் சொல்வது, பாடல்கள் பாடுறது, திருப்பலி உதவி செய்வது, இதையெல்லாம் பொது நிலையில் செய்யறாங்க. இப்படி திருப்பலி கருத்துக்களை வாசிப்பது கூட பொது நிலையில செய்யலாம். அதுல என்ன தப்பு இருக்கு? சரி விடுங்க, மனிதர்கள் இன்னும் மாற நாட்களாகும், பரவாயில்ல. அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. பூசை எழுதுற குறிப்பேட்டுல நாளைக்கு அவர் கொடுத்த திருப்பலி கருத்தை எழுதிடுங்க. நாளைக்கு உள்ள திருப்பலியிலும் அவர் கருத்தை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். சரிங்க ஃபாதர், அப்படியே செய்யற. அப்புறம் நம்ம சவேரியர் அன்பியத்துல திரு ஜேம்ஸ் உடம்பு சரியில்லாம இருக்காரு, படுத்து படுக்கையா இருக்கிறாரு. அதனால இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு அவருக்கு நோயில் பூசுதல் கொடுக்கணும் ஃபாதர். நான் ஒரு 4:30 மணிக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிடுறேன். நோயில் பூசுதலுக்கு தேவையானதெல்லாம் தயாரிப்பு செஞ்சுட்டு அன்பிய குடும்பங்களை எல்லாம் ஒன்னா கூட்டிட்டு ஜெபிக்கிறோம். அவசியம் நீங்களும் வந்துடுங்க ஃபாதர். கண்டிப்பா வந்துடுறேம்மா. தேங்க்யூ ஃபாதர். டேய், வெடி மாலையெல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குங்கண்ணே. டேய், சக்ரிஸ்ல தன்னார்வ வேதர் பிரதர் இருப்பாங்க, அவரை கூப்பிடு. கூட்டிட்டு வரேண்ணே. வந்துடுறேன் அண்ணே. கூப்பிட்டீங்களாமே?
சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? இந்த பாருங்க, சாமியார் கிட்ட சொல்லிடுங்க 10:55க்குள்ள மாப்பிள்ளைய பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். அதுக்கப்புறம் நல்ல நேரம் போயிடும். அதனால பூசைய பிரசங்கத்தை பார்த்து அனுசரிச்சு வைக்க சொல்லுங்க. சரிங்கண்ணே, சொல்றேன். ஃபாதர் ரொம்ப நேரம் ஆச்சு, பூசையை ஆரம்பிக்கலாமா? நீங்க வர சீக்கிரம் தாலி கட்டணும்னு சொன்னீங்க, நல்ல நேரம் போயின்னு வர சொல்றீங்க. ஆரம்பிக்க சொல்லுங்க. அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல. கோவில் உள்ள மாப்பிள்ளை இருக்காரு, ஆனா பொண்ணை காணாமே. பொண்ணு இன்னும் வரலையா? அதான் ஏதோ இந்த காலத்துல மேக்கப்ல இருக்காம கொஞ்ச நேரம் ஆகுமா? நீங்க பூசை ஆரம்பிக்க சொல்லுங்க, பாதியில பொண்ணு வந்துடும். அண்ணே, இது திருப்பலி, மேடை நிகழ்ச்சி இல்ல பாதிலே சேர்ந்துக்கிறதுக்கு. முழு திருப்பலிலும் பங்கெடுக்க வேண்டாமா? நம்ம ஆண்டவர் சாட்டை எடுத்து தேவாலயத்தை அசுத்தப்படுத்தி அவர்களை அடித்தது தெரியுமா? அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லைன்னு. என்ன வேதியாரு, நம்ம கடவுளுக்கே செக்ரட்டரி மாதிரி பேசுறீங்க. போங்க போய் எங்க அண்ணன் சொன்னதை அப்படியே அங்க சொல்லுங்க. அண்ணே, ஃபாதர் தெளிவா சொல்லிட்டாரு. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லை, காத்திருக்கலாம். மணப்பெண் வந்த பிறகு திருப்பலி துவங்கலாம். அதற்கு முன்னாடி பாவசங்கள் செய்யணும்னே. அதனால சீக்கிரம் போய் பொண்ணை கூட்டி வர்றதுக்கு பாருங்க. அந்தோணி பிரதர், ஃபாதர் சரியாதான் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. மணப்பெண் இல்லாம திருமண திருப்பலியா? அது ரொம்ப தப்பு. வேகமா போய் பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லுங்க. பிரதர் நீங்க போங்க, பொண்ணு வந்தது நானே உங்களை கூப்பிடுறேன். பூசைக்கு ஆக வேண்டிய மற்ற ஆயத்தங்கள் எல்லாம் செய்யுங்க பிரதர். சிஸ்டர். வணக்கம் தம்பிகளா, தங்கச்சிகளா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சிஸ்டர். இன்னைக்கு நம்மோட டிஸ்கஷன் எதை பத்தினா, ஆலய வளாகத்தின் தூய்மையை பங்கு மக்கள் அனைவரும் காப்பது, மறைக்கல்வி வகுப்புக்கு எல்லா குழந்தைகளையும் வர வைப்பது, பூசைக்கு ஆர்வத்தோடு உதவி செய்வது போன்றவை பற்றி தான். அதுக்கு பிறகு இளைஞர்களாக நீங்களும் உங்களோட அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம். முதலாவது மறைக்கல்வி வகுப்பு பற்றி பார்க்கலாம். மறைக்கல்வி வகுப்பு ஆரம்பிக்கும் போது அட்டெண்டன்ஸ் எடுக்கணும், முடிக்கும் போதும் அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2 பேர் ஆரம்பிக்கும் போது இருந்தாங்க, இடையில ஆள் காணாம போயிட்டாங்க. மேரி, லீமா, நீங்க 2 பேர் இங்க வாங்க. இந்த அட்டெண்டன்ஸ்ல 2 பேர் ஆப்சென்டா இருக்காங்க. இவங்க அப்பாவை நான் காலையில பூசையில பார்த்தேன். கண்டிப்பா தவறாம மறைக்கல்வி வகுப்புக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன், ஆனா அவங்க வரல. ஸோ அந்த அட்டெண்டன்ஸ்ல அவங்க அப்பாவோட ஃபோன் நம்பர் இருக்கு, அதுல கால் பண்ணி கேளுங்க. இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு போய் தகவல் சொல்லிடுங்க. இதுக்கு நீங்க 2 பேர் மட்டும் பொறுப்பெடுத்து அதை செய்யுங்க. சரிங்க சிஸ்டர், நாங்க 2 பேரும் இந்த 2 மறைக்கல்வி பசங்க வீட்டுக்கு ஃபோன் பண்றோம், இல்லைன்னா நேர்ல போய் விசாரிக்கிறோம். நல்லது. மீட்டிங் முடிஞ்சதும் போயிட்டு சீக்கிரமா வாங்க. அடுத்தது நம்ம ஆலய வளாகத்தின் தூய்மையை காப்பது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பங்கு மக்கள் அனைவருக்கும் இதுல முழு பொறுப்பு உண்டு. ஆலய வளாகம் ஆல்ரெடி சுத்தமா தான் இருக்கும். நாம வந்து சென்ற பின்பும் அது அந்த சுத்தத்துக்கு குறைவில்லாம இருக்கணும். அடுத்ததா மறைக்கல்வி வகுப்புக்கு வருகின்ற மாணவர்களும் சாப்பிட்ட உணவுப் பொருட்களையோ வேஸ்ட் பேப்பரையோ தூக்கி எறியாம அதுக்கு உண்டான வேஸ்ட் பாக்ஸ்ல போடணும் அப்படின்றத அறிவுறுத்தணும். அதை கண்காணிக்கவும் செய்யணும். ரொம்ப சரியா சொன்னீங்க சிஸ்டர். நாங்க 2 பேரும் அடுத்த வாரத்துல இருந்து இதுக்கு பொறுப்பு எடுத்து கண்காணிக்கிறோம். ரொம்ப நல்லது தம்பிங்களா. சிஸ்டர், நேத்துல இருந்து நம்ம கோயில இருக்கிற கடிகாரம் வேலை செய்யல சிஸ்டர். அப்படியா? பேட்டரி மாத்தி பார்க்கலாம். நீயே இதை பொறுப்பெடுத்து செய்ய முடியுமா? சிஸ்டர், மீட்டிங் முடிஞ்சதும் நான் போய் இந்த வேலையை முடிச்சிடறேன்.
அடுத்தது பூச உதவி செய்யறத பத்தி. ஆல்டர் பாய்ஸ்ல திடீர்னு நிறைய பேர் வந்துடுறாங்க. சில நாள்ல பூச உதவி செய்யறதுக்கு ஒருத்தரும் வர்றதே கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம ஏற்கனவே கால அட்டவணை போட்டு 1 மாதத்துக்கு இவங்க தான் வரணும்னு குறிப்பிட்டு வச்சிருக்கோம். அதை அப்படியே கடைபிடிக்கணும். மேலும் திருப்பலி நடைபெறும் பீடம் ஒரு சாதாரண மேடை கிடையாது. அதுல நமது பெருமைக்காக செய்வது எதுவும் இல்லை. அங்கு நற்கருணை நாதர் இருக்கிறார் என்ற பக்தியும் மரியாதை உணர்வும் நமக்கு நிச்சயமா இருக்கணும். பூச உதவி செய்பவங்க தேவையில்லாம பீடத்தில் குறுக்கையும் நெடுக்கையும் நடக்கக்கூடாது. அப்படி அத்தியாவசிய தேவை என்றால் மட்டும் பீடத்தை நன்கு தலை தாழ்த்தி வணங்கி விட்டு தான் செல்லணும். முதுகு பக்கத்தை காட்டின மாதிரி செல்லக்கூடாது. மேலும் பீடத்தில் நின்று சிரித்து கொண்டும் அரட்டை அடித்து கொண்டும் இருக்கக்கூடாது. குருவானவர் கூறிய விஷயத்த உன்னிப்பா கவனிக்கணும். அர்ப்பணிப்போடு பூச உதவி செய்யணும். பயபக்தியோடும் பணிவோடும் பீடத்துல அவர்களது செயல்பாடு இருக்கணும். ஒருவேளை அவர்கள் வர முடியாத சூழ்நிலை என்றால் முன்கூட்டியே தெரியப்படுத்தணும். நம்ம ஆல்டர் பாய்ஸ் மீட்டிங்ல இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும். அவர்கள் அதை பின்பற்றவும் செய்யணும். இத ஆல்டர் பாய்ஸ்க்கு பொறுப்பா இருக்கிற தம்பி கெவின் இனி வர்ற நாட்கள்ல சரியா நடத்துகிற மாதிரி பாத்துக்கோங்க. கண்டிப்பா சிஸ்டர், இன்னைக்கு சாயங்காலம் ஆல்டர் பாய்ஸ் மீட்டிங்ல பேசி சரி பண்ணிடுறோம். குட் கெவின். சரி, இப்போ நீங்க உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம். போன வாரம் பூசையில நம்ம மண்ணில் மைந்தர் குருவானவர் இருக்காருல்ல, அவர் பிரசங்கம் வச்சாருப்பா. அவருடைய கருத்து என் மனசுல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருச்சு. அதாவது பொதுநிலையிலிருந்து குருத்துவ பணிக்கு செல்றதுக்கும் இயேசுவோட வாழ்க்கை முறை அவர் எப்படி ஈர்த்துச்சுனோ, அவர் இயேசுவுக்கு எப்படி தன்னை முழுசா ஒப்பு கொடுத்தாருனோ, வாழ்நாள் முழுவதும் அவருடைய சீடரா வாழ முடிவெடுத்ததாகவும் ரொம்ப அழகா சொன்னாருப்பா. குறிப்பா இந்த விஷயம் எல்லாத்தையுமே மறைக்கல்வி வகுப்புல தான் அவர் அதிகமா அறிஞ்சு கொண்டதாகவும், தன்னார்வ வேதியவர்கள் தான் இதை வழிநடத்தி அதற்குரிய ஆலோசனையும் தந்தாருனோ அவர் கூறியது என்னோட உள்ளத்தை ரொம்ப தொட்டதுப்பா. நானும் கூட இறையழைத்தல உணர்ந்து முழுசா என்னை நான் துறவர பணிக்கு அர்ப்பணிக்கலான்னு விரும்புறேன். அருமையா சொன்னீங்க. கடவுள் அழைப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். சீக்கிரமா நீங்க நல்ல ஒரு துறவியா வர நாங்க எல்லோரும் ஜெபிச்சு கொள்றோம். சிஸ்டர், நீங்க எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி தந்தது? உங்களை பார்த்து எனக்கு கூட இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ரொம்ப நன்றி லீமா. இதெல்லாம் நான் தன்னார்வ வேதிய பயிற்சி வகுப்புல கத்துக்கிட்டேன். நீங்க கூட அந்த பயிற்சிக்கு போகலாம். நல்லாய் நிலையத்தில் தன்னார்வ வேதிய பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்குது. இது 6 மாத காலங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் 5 மணி முதல் 7 மணி வரை இது நடக்கிறது. இதுல சேர வேண்டும்னா பங்கு தந்தையிடம் ஒப்புதல் அனுமதி கடிதம் பெற்றுக்கொண்டு நாம் இதுல சேர்ந்து கொள்ளலாம். மிகவும் ஒரு அருமையான இறையியல் பயிற்சி வகுப்பு. இந்த வகுப்பிற்கு வயது வரம்பு கிடையாது. இந்த வகுப்பில் இப்ப 4வது பேட்ச் போயிட்டு இருக்கு. இதுல காலேஜ் போற உங்களை போன்ற இளைஞர்கள், இளம்பெண்கள் ஆர்வமாக கலந்து கொண்டு அருமையாக பங்கு எடுக்கிறாங்க. இது மிகவும் எனக்கு சந்தோஷமாக உள்ளது. சிஸ்டர், நீங்க கொடுத்த தகவல் எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா நானும் இதுல சேர்ந்து பயிற்சி பெற போறேன். சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து ஒரு சிறிய ஜெபத்தோட கூட்டத்தை முடிச்சுக்கலாமா? மேரி, நீங்க ஜெபம் சொல்றீங்களா? எஸ் சிஸ்டர். அன்பான இறைவா, எங்களை திருமுழுக்கின் வழியாக பிள்ளைகளாக்கி கொண்டதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் இறையாட்சி கனவை நனவாக்கிட நாங்களும் எங்கள் தன்னலமற்ற தியாகம் நிறைந்த பணிகளின் வழியாக இணைந்து இறையாட்சிக்காக உழைத்திட உமது அருளை தருவீராக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அனைவருக்கும் நன்றி. Thank you, sister. பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் இனிய மேதகு ஆயர் அவர்களே, மறைமாவட்டத்தின் குருகுல முதல்வர் பேரருள் தந்தை அந்துவான் அவர்களே, பொருளாளர் தந்தை செல்வநாதன் அவர்களே, முதன்மை செயலாளர் தந்தை அமல்ராஜ் அவர்களே, மாத்தூர் பங்கு தந்தை மனோகர்தாஸ் அவர்களே, முல்லைக்குடி பங்கு தந்தை அவர்களே, ஏனைய அருட்சகோதரிகளே, அன்பு இறைமக்களே, இந்த விழா கொண்டாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாயகன், இந்த முப்பெரும் பணிகளை முன்னெடுக்கக்கூடிய பணிக்குழுக்களின் செயலர் தந்தை மரிய சூசை அவர்களே, கூடியிருக்கிற உங்கள் எல்லோரையுமே மீண்டும் ஒரு முறையாக இந்த மங்களகரமான மாலை வேளையிலே குதூகல மகிழ்வோடு கும்பிட்டு வணங்கி வாழ்த்துகின்றேன். மலைக்கோட்டை மாநகருக்கென்று தனிச்சிறப்பு. பல சிறப்புகளிலே ஒன்று திருச்சி மறைமாவட்டம். இந்த திருச்சி மறைமாவட்டத்திலே இன்றைக்கு ஒரு சாதனை கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதே நல்லாய நிலையத்தில் பொதுநிலையினருக்கான இறையியல் பயிற்சி வகுப்புகள் நடந்தது. பொதுநிலையினருக்கான பட்டய இறையியல் வகுப்புகள் நடந்தன. பொதுநிலையினர் வெகு ஆசையோடு வந்திருந்து அந்த வகுப்புகளிலே கற்றுக்கொண்டு இறையியல் பட்டங்களை சான்றிதழ்களை பெற்று சென்றார்கள். அது காலப்போக்கிலே நின்றுவிட்டது. காரணம் தெரியாது. தமிழக திரு அவையிலே வேதியர்களுக்கான ஒரு கல்லூரி, பயிற்சி கல்லூரி திண்டிவனத்தில் இருந்தது. அதுவும் நிறுத்தப்பட்டு விட்டது. காரணம் தெரியாது. இப்போது அதே திண்டிவனத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தந்தை அனலின் அவர்கள் பல பங்குகளுக்கும் மறைமாவட்டத்திற்கும் அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி வேதியியர் பயிற்சிக்கு ஆள் அனுப்புங்கள், ஓரிரு மாதங்கள் தங்கியிருந்து பணம் செலுத்தி கட்ட வேண்டும் என்று சொல்லி அழைப்புகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அது அவ்வளவாக வெற்றி பெற்றதாக தெரியவில்லை. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக நமது மறை மாவட்டத்திலே 127 வேதியர்கள் என்று சொல்வதை விட பொதுநிலை இறையியலாளர்கள் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் வேதியர்கள் அல்ல, வேதியர் என்று சொல்வது பழைய வார்த்தை. வேதம் கற்றவர்கள் வேதியர்கள், வேதத்தை கற்றவர்கள் அன்றைக்கு வேதியர்களாக அழைக்கப்பட்டார்கள். மறைக்கல்வி பணியாளர்கள் என்று சொல்லுகிறோம். அவர்கள் மறைக்கல்வி பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களை. ஆனால் இன்றைக்கு இங்கே போட்ட இந்த விளக்க காணொளியிலே குருத்துவக் கல்லூரியிலே குருமானவர்கள் படிக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். நாங்கள் விளக்கமாக விரிவாக 4 ஆண்டுகள் படிக்கிறோம் என்றால் நீங்கள் அதனை சுருக்கமாக எல்லாவற்றையுமே படித்திருக்கு. காரணம், இங்கே பார்த்தேன், அனைத்து விதமான பாடத்திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு, இன்னும் சொல்லப்போனால் குருத்துவக் கல்லூரியுடைய அதிபர் தந்தையே இங்கே வந்து உங்களுக்கு திருமறை நூலை பற்றி உங்களுக்கு வகுப்படுத்தியிருக்கிறார். எல்லா திருச்சபை வரலாறு, திருச்சபை சட்டம், இவ்வாறாக விசுவாச அறிக்கை, வழிபாடு என்று எல்லாவற்றையும் நீங்கள் படித்திருப்பதை, கோட்பாட்டு இறையியல், கிறிஸ்தியல் எல்லாம் படித்திருக்கிறீர்கள் என்று சொல்கிற பொழுது இது ஒரு சுருக்கமான இறையியல் பயிற்சியாகவே பார்க்கிறேன். இன்றைக்கு வெகுவாக திருச்சபையிலே பேசப்படக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், குருத்துவக் கல்லூரியிலே முடங்கி போன அந்த இறையியல் பயிற்சியை வெளிக்கொணர வேண்டும் என்பதிலே நமது தற்போதைய திருத்தந்தை வெகு ஆர்வத்தோடு செயலாற்றி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பொதுவெளி இறையியல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். பொதுவெளி இறையியல் குருமடத்திலே குருமானவர்களுக்கு மட்டுமே உரித்தான அந்த இறையியலை பொதுவெளி இறையியலாக பொதுமக்கள் எங்கே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே அவர்களுடைய கலாச்சாரம், அவருடைய உரையாடல், அவருடைய பண்பாடு, அவருடைய செயல்பாடுகள் இவைகளிலிருந்து மலரக்கூடிய அந்த இறையியலைத்தான் பொதுவெளி இறையியல் என்று சொல்லப்படுகிறது. அப்படி பொதுவெளி இறையியலாளர்களாக நீங்கள் திருச்சபையினுடைய இந்த இறையியலை கற்று தேர்ந்து நீங்கள் ஒரு பொதுவெளி இறையியலாளராக நமது மறைமாவட்டம் முழுவதும் மலர்ந்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்கிற பொழுது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இயேசு ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் 12 திருத்துதர்களை கொண்டிருந்தார். இந்த 4வது குழுவினர் இரட்டிப்பான திருத்துதர்களைப் போல 24 திருத்துதர்களை பெற்றிருக்கிறது. மகிழ்ச்சிக்குரிய ஒன்று.
127 பேர் நமது மறைமாவட்டத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் கற்றுக்கொண்டதை எங்களுக்கெல்லாம் திருநூலை கையில் கொடுத்து நாங்கள் திருப்பட்டங்கள் பெறுகிற பொழுது ஆயர் எங்களுக்கு திருநூலை கையில் கொடுத்து சொல்லுவார்கள், திருநூலை பெற்றுக்கொள்ளும், இதை நீர் வாசிக்கவும், வாசிப்பதை விசுவசிக்கவும், விசுவசிப்பதை போதிக்கவும், போதிப்பதை கடைபிடிக்கவும் கருத்தாயிரும் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் கையில் முத பைபிளை குருத்துவ கல்லூரியில் கொடுப்பாங்க. அப்புறம் அது எல்லா நேரத்திலையும் திருத்தொண்டர் பட்டம் பெறுகிற வரை அதை செய்வார்கள். நாங்கள் கையில் பைபிளை வாங்கும்போது இதை சொல்லித்தான் கொடுப்பாங்க. அதுபோல் இன்றைக்கு உங்கள் கையிலே பொதுவெளி இறையியலை கொடுத்திருக்கிறார் தந்தை மரிய சூசை அவர்கள். இதை நீங்கள் கற்றதை விசுவசிப்பவும், விசுவசிப்பதை உங்கள் வாழ்க்கையிலே போதிக்கவும், போதிப்பதை உங்கள் வாழ்க்கை முறையிலே கடைபிடிக்கவும் கருத்தாயிருக்க வேண்டும் என்கிற கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து கொள்கிறேன். மூன்றாவதாக, இது மறைமாவட்டத்திலே நமக்கு ஏறக்குறைய 1.25 லட்சம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நமது மறைமாவட்டத்திலே எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் ஒரு 127 பேருக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக இது கடவுளுடைய அருள் செயலாகவே பார்க்கிறேன். நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். இது கடவுள் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய தனிப்பட்ட அருங்கொடையாகவே பார்க்கிறேன். எனவே உங்கள் அனைவரையுமே இந்த நல்ல நாளிலே பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த ஒரு முயற்சியை, இந்த ஒரு சின்ன உருவம் எவ்வளவு நாட்கள் இங்கே மல்லு கட்டி நடத்தினார் என்பதை பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டே இருப்பேன். இந்த குழுவினர் ஒரு விதத்திலே நாம் கூட்டொருங்கிய திரு அவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். திருச்சி மறைமாவட்டம் கூட்டொருங்கிய திரு அவைக்கு சான்று பகரக்கூடிய விதத்தில் சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள், அம்மா பிள்ளை, ஆண்கள், பெண்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டொருங்கிய திரு அவையாக ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து அவர்களுக்குள்ளே பயிற்சி பெற்றுவிட்டு, அங்கே பலவிதமான பயிற்சிகளை மேற்கொண்டு விட்டு மீண்டும் ஒரு முறையாக கலகலப்பாக அங்கே வெளியிலே வந்து குறைந்தது ஒரு 10-15 நிமிடங்கள் அவர்கள் உரையாடி மகிழ்ந்து செல்வதை நான் பார்த்து வியந்திருக்கிறேன். உள்ளபடியே இந்த அத்தனைக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய உங்கள் அருமையான தந்தை, பணிக்குழுக்களுடைய செயலராக இருக்கக்கூடிய தந்தை மரிய சூசை அவர்களை உளமாற மனமாற பாராட்டுகின்றேன். இது அவருடைய மிகப்பெரிய சீரிய முயற்சி. இது வெகு எளிதானதல்ல. இன்றைக்கு ஏதோ நாங்கள் எல்லோரும் ஒன்றாக வந்து கூடி மகிழ்ந்து கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். பேரொரு தந்தை சொன்னது போல ஒரு பேராசிரியரை இங்கே அழைத்து வந்து தொடர்ச்சியாக வகுப்புகளை நடத்துவது என்பது மிக மிக கடினம். அதே சமயம் பேராசிரியர்களை கொண்டு வருவதே கடினம். ஆயர், மறைமாவட்டத்து ஆயரை தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலே பயன்படுத்தி இருக்கிறார். ஆயரும் அவர் இழுத்த இழுவைக்கெல்லாம் பல நேரங்களிலே நான் கூட வருத்தப்பட்டிருக்கிறேன். வகுப்புகளை கண்ட இடத்துல மாற்றி அமைத்திருப்பேன். என்னையா ஒரு இடத்துல போடுங்கயா அப்படின்னு சொல்லி ஆயர் அவர்கள் சொல்லுவார்கள். சில சமயங்கள் அங்கே, சில சமயம் இங்கே, சில சமயம் அந்த ரூமு, அவர் வகுப்புகளெல்லாம் மாற்றோம். சளைக்காமல் வந்து அவருக்கே உரிய பாணியிலே அந்த வகுப்புகளை எடுத்திருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே இந்த கூட்டொருங்கிய திரு அவையினுடைய அடையாளமாக, அங்கமாக விளங்குகிற இந்த பொதுவெளி இறையியலாளர்களாகிய உங்களுடைய செயல்பாடு இன்னும் சிறக்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி, தம்பி இன்றைக்கு இதை ஒரு பெரிய சாதனையாகவே பார்க்கிறேன். 127 பேருக்கு பொதுவெளி இறையியலை உருவாக்கி கொடுத்திருக்கிற தந்தை மரிய சூசை அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். எனவே அவரை உளமாற மனமாற மறைமாவட்டத்தின் பெயரால், இந்த பணிக்குழுக்களில் ஒருங்கிணைப்பாளர் என்கிற பெயரால், இந்த நல்லாய நிலையத்தின் பெயரால், கூடியிருக்கிற குருக்கள் அனைவரின் பெயரால் அவருக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி ஆயர் அவர்கள் வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
சாமி பொதுவான சாமி. இயேசு பிறந்ததொரு குடிசையிலே ஏழை சனங்களோட மத்தியிலே நல்லா நினைச்சு பாரு புத்தியிலே அவர் இருக்காரு உன்னோட மனசினிலே. சாமி பெத்த சாமி இந்த பூமியிலே மனுஷனாக வந்த செய்தி அதுக்கு புரியலையா? மனுஷனே மனுஷனாக மதிக்கு வழிய சொன்ன மகாராசனோட பாதை உனக்கு தெரியலையா? சாமி நம்ம சாமி சாமி இயேசு சாமி. சாமி நம்ம சாமி, சாமி இயேசு சாமி. சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி. ஏழை எளியவர்க்கும் செல்வமுள்ள செல்வதற்கும் வேண்டியதை தருவதற்கும் வேண்டாததை எடுப்பதற்கும் சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி. தன்னார்வ வேதியர் அடிப்படை பயிற்சி பெற்ற முதலாம், இரண்டாம் மற்றும் மூன்றாம் குழுவினரின் தொடர் பயிற்சி மற்றும் களப்பணி அறிக்கை. கிறிஸ்து இயேசுவில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். திருச்சி மறைமாவட்ட கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவால் இறை மக்களுக்காக இலவசமாக நடத்தப்பட்டு வரும் தன்னார்வ வேதியர் அடிப்படை பயிற்சியானது கடந்த 4 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது. இதில் பயிற்சி பெற்ற முதல் 3 குழுவினராகிய நாங்கள் மறைமாவட்டம் மற்றும் பங்கு அளவில் அருள் பணியாளரோடு இணைந்து திரு அவையின் திருத்தூது பணிகளில் உதவிட தொடர்ந்து வழிநடத்தப்பட்டு வருகிறோம். முதல் குழுவில் 38 நபர்களும், இரண்டாம் குழுவில் 35 நபர்களும், மூன்றாம் குழுவில் 30 நபர்களும் என்று மொத்தம் 103 நபர்கள் திரு விவிலியம், மறைக்கல்வி மற்றும் திரு வழிபாடு ஆகியவற்றை பற்றிய பாடத்திட்டங்களை உள்ளடக்கிய அடிப்படை பயிற்சியில் பங்கேற்று விளக்கமாக கற்றறிந்து பயனடைந்தோம். நாங்கள் கற்றறிந்தது வெறும் ஏட்டு பாடமாக முடிந்து விடாதபடி அதை நாங்கள் தொடர்ந்து எம் பணிகளில் செயல்படுத்தவும், மேலும் நாங்கள் கற்க வேண்டியவை இன்னும் பல உண்டு என்பதை எங்களுக்கு உணர்த்தவும் தொடர்ந்து எங்களை உற்சாகப்படுத்தி கற்றுக் கொடுத்து பணியாற்ற வாய்ப்புகள் வழங்கி எங்கள் செயலர் தந்தை மிகவும் உறுதுணையாக நின்று எங்களை வழிநடத்தி வருகிறார். அதன் வெளிப்பாடாக தொடர் பயிற்சி வகுப்புகளும் களப்பணிகளும் நெறிப்படுத்துதல் ஆய்வுகளும் எங்களுக்கு அவ்வப்போது வழங்கப்பட்டன. 10/4/2024 அன்று திண்டிவனம் முப்பணி மையத்தில் உருவாக்க என்னும் மைய சிந்தனையில் தொடங்கப்பட்ட இயேசுவின் தன்னார்வ மறைபரப்பு சீடர்கள் உருவாக்க பயிற்சியில் சேர்ந்து 4 நபர்கள் பயிற்சி பெற்று வருகிறோம். 27/4/2024 அன்று செயலர் தந்தை அருள்பணி மரிய சூசை அவர்களால் நிறைவியல் என்ற தலைப்பில் இறப்பில் நாம் கிறிஸ்துவில் புதுப்பிறப்படைகிறோம் என்பதனை விளக்கமாக கற்றறிந்தோம். வகுப்பிற்கு பின் நடைபெற்ற திறனாய்வு மற்றும் திட்டமிடல் கூட்டத்தில் அனைவரின் கருத்துக்களையும் குழுவில் பகிர்ந்து கொண்டோம். பங்கு அளவில் நாங்கள் பெற்றுக்கொண்ட பயிற்சியின் பயனை அருள் பணியாளரோடு இணைந்து எமக்கான பணிகளில் செயல்படுத்திட நெறிமுறைகள் வழங்கப்பட்டன. இந்த அறிவுரைகளோடு நாங்கள் பங்கில் மறைக்கல்வி ஆசிரியர்களாகவும் திரு வழிபாட்டு கொண்டாட்டங்களில் எங்கள் பங்கு பணியாளருக்கு உதவியாகவும் இல்லங்களை சந்தித்து நற்செய்தி பணி செய்யும் நற்செய்தி பணியாளர்களாகவும் அன்பியம், மரியாயின் சேனை போன்ற பக்த சபைகள், இயக்கங்கள் ஆகிய பல்வேறு தளங்களில் இன்றளவும் எங்கள் பொறுப்புகளில் இப்பயிற்சிக்கு பின் இன்னும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம். 21/7/2024 அன்று தொடர் பயிற்சி கருத்தரங்கமாக நிறைவியல் புத்தக திறனாய்வு நடைபெற்றது. பங்கிற்கு ஒருவர் ஒரு தலைப்பில் என்று வகுப்புகள் எடுக்கப்பட்டன.
எங்கள் தொடர் பயிற்சிகளிலும் களப்பணிகளிலும் எம்முடைய பங்கேற்பை உறுதி செய்ய ஒவ்வொருவருக்கும் களப்பணி அட்டை வழங்கப்பட்டது. 3/8/2024 அன்று விவிலிய மாத செயல்பாடுகளை குறித்து திட்டமிடுவதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 18/8/2024 திருச்சி மறைமாவட்ட ஞாயிறு மழைக்கல்வி ஆண்டு விழாவுக்கான ஏற்பாடுகளில் ஆர்வமுடைய தன்னார்வ வேதியர்கள் உதவினோம். 1/9/2024 முதல் 3/11/2024 வரை எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் செயலர் தந்தையின் வழிகாட்டுதலோடு நடமாடும் விவிலிய காட்சியானது 14 பங்கு தளங்களில் ஆர்வமுள்ள தன்னார்வ வேதியர்களால் இணைந்து நடத்தப்பட்டது. விவிலியத்தில் உள்ள பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை காட்சிப்படுத்தியும் விவிலிய பொம்மலாட்டம், விவிலிய போட்டிகள் நடத்தியும் பங்கு மக்களுக்கும் மறைக்கல்வி மாணாக்கருக்கும் பரிசுகள் வழங்கியும் நாங்கள் பெற்ற பயிற்சியை செயல்படுத்தி மகிழ்ந்தோம். 1/9/2024 அன்று அம்சம் பங்கின் கிளை பங்கான நவலூர் குட்டப்பட்டு பங்கு. 8/9/2024 அன்று ஐயம்பட்டி பங்கு. 15/9/2024 அன்று மலம்பட்டி பங்கு. 22/9/2024 அன்று பொன்மலை பங்கில் மேதக ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்கள் அன்றைய திருப்பலி நிறைவேற்றியும் கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டும் எங்களை பாராட்டினார். 29/9/2024 அன்று காமராஜ் நகர் ஏர்போர்ட் பங்கு. 6/10/2024 அன்று சோமரசம்பேட்டை பங்கு. 13/10/2024 அன்று கிராப்பட்டி பங்கு. 20/10/2024 அன்று பாத்திமா நகர் பங்கு. 26/10/2024 அன்று சனிக்கிழமை மாலை லூர்து நகர் பங்கு. 27/10/2024 ஞாயிறு அன்று காலை மேலப்புதூர் புனித மரியன்னை பேராலயம். அன்று மேதக ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்கள் கண்காட்சியை திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். 27/10/2024 அன்று மாலை உறையூர் பங்கு. 1/11/2024 அன்று அருங்கொடை இல்லம். 3/11/2024 அன்று சுப்பிரமணியபுரம் பங்கு. அன்று மேதக ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்கள் கண்காட்சியை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றி ஆசிர்வதித்தார். 15/12/2024 அன்று துரைசாமிபுரம் பங்கு. அன்றுடன் நாங்கள் நடமாடும் விவிலிய கண்காட்சியினை நிறைவு செய்தோம். 27/10/2024 அன்று மறைமாவட்ட திருவழிபாட்டு கருத்தரங்கு நடைபெற்றது. அதில் நாங்கள் திருவழிபாட்டின் தேவைகளையும் அதனை பொருளுணர்ந்து அர்த்தமுள்ள வகையில் செயல்படுத்தும் நெறிமுறைகளையும் கற்றறிந்து பயனடைந்தோம். 16/11/2024 மற்றும் 17/11/2024 அன்று தமிழக விவிலிய பணிக்குழுவால் கோணாங்குப்பம் பெரியநாயகி மாதா திருத்தலத்தில் நடைபெற்ற இறைவார்த்தை பணியாளர்களுக்கான பயிற்சியில் தன்னார்வ வேதியர்கள் 6 நபர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தோம். 21/12/2024 அன்று கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் அருள்பணி சின்னப்பன் தலைமையேற்று கிறிஸ்து பிறப்பு செய்தி வழங்கினார். நல்லாய நிலைய இயக்குனர் அருள்பணி அம்புரோஸ் முன்னிலை வகித்து வாழ்த்துரை வழங்கினார். மேலும் துறவற தன்னார்வலர்கள், பணி ஓய்வு பெற்ற வேதியர்கள், தற்போது பணிக்குழுவில் பணிபுரியும் மறைமாவட்ட வேதியர்கள் மற்றும் தன்னார்வ வேதியர்கள் கலந்து கொண்டு கலை நிகழ்வுகள் வழங்கி சிறப்பித்து மகிழ்ந்தனர். அனைவருக்கும் நாட்காட்டியும் விவிலிய நாள் குறிப்பேடும் வழங்கப்பட்டன. இனிய இரவு விருந்தும் அளிக்கப்பட்டது. 5/1/2025 அன்று யூப்ளி ஆண்டில் முதியோர் இல்லம் நோக்கிய சிறப்பு திருப்பயணமாகவும் பிறரன்பு செயல்பாட்டின் அடையாளமாகவும் காட்டூர் முதியோர் இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் உதவிகள் வழங்கியும் கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டுகள் நடத்தியும் சிற்றுண்டிகள் வழங்கியும் சிறப்பித்து மகிழ்ந்தோம். இந்நிகழ்வில் 50 நபர்கள் பங்கேற்றனர்.
4/1/2025 முதல் 15/2/2025 வரை அருள்பணி டைனிசியஸ் லாரன்ஸ் அவர்களால் திருவிவிலியத்தில் 7 தலைப்புகளில் வகுப்புகள் நடத்தப்பட்டன. 4/1/2025 அன்று தொடக்க நூலில் குலமுதுவர் வரலாறு, 11/1/2025 அன்று மோசேயும் விடுதலை பயணமும், 18/1/2025 அன்று இறைவாக்கினர்களின் சமூக நீதி குரல், 26/1/2025 அன்று இயேசுவின் மலைப்பொழிவு போதனை, 1/2/2025 அன்று மரியா முன்வைக்கும் இறையரசின் பண்புகள், 8/2/2025 அன்று பவுலின் நற்செய்தி அறிவிப்பு பயணங்கள், 15/2/2025 அன்று திருவெளிப்பாடு நூலும் ஒடுக்கப்பட்டோர் சார்பு நிலையும் என்ற தலைப்புகளில் வகுப்புகள் நடைபெற்றன. 9/3/2025 அன்று யூப்ளி தவக்கால திருப்பயணமாக இடைக்காட்டூர், சிவகங்கை, வல்லனி, சருகனி, ஓரியூர் ஆகிய இடங்களுக்கு செயலர் தந்தையுடன் சென்று வந்தோம். மறைமாவட்ட அளவில் பிற பணிகள். மறைமாவட்ட அளவில் நடைபெற்ற ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் சந்திப்பு, விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்புகள் சந்திப்பு ஆகியவற்றில் மாணாக்கரை சந்தித்து உற்சாகப்படுத்தி திருவிவிலியத்தின் முக்கியத்துவத்தையும் மறைக்கல்வியின் அவசியத்தையும் அவர்கள் மனதில் பதிய வைத்தோம். மறைமாவட்ட அளவிலும் பள்ளி மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கான ஆண்டு தியானம், பள்ளி ஆண்டு ஆய்வு, ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர் பயிற்சி பாசறை, விடுமுறை விவிலிய பள்ளி பாசறை, பாலர் சபை தின விழா, பீடச்சிறார் மாநாடு, பாலர் சபை கிறிஸ்து பிறப்பு கூடுகை, பள்ளி மறைக்கல்வி நன்னெறி கல்வி ஆண்டு விழா மற்றும் பொது தேர்வு, சிறப்பு தேர்வு, ஞாயிறு மறைக்கல்வி சிறப்பு தேர்வு போன்ற பல்வேறு நிகழ்வுகளில் நமது செயலர் தந்தையின் ஆலோசனையுடன் பணிகளை தொடர்ந்து செய்யும் ஆர்வமுடைய பயிற்சி பெற்ற தன்னார்வ வேதியர்களாகிய நாங்கள் எங்களால் இயன்ற ஒத்துழைப்பை நல்கி வருகிறோம். நன்றியும் உறுதிமொழியும். திருச்சி மறைமாவட்ட கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவில் தன்னார்வ வேதியர்களாக அடிப்படை பயிற்சி பெற்ற எங்களின் பணிகளை உற்சாகப்படுத்தியும் ஆலோசனைகள் அளித்தும் எங்களை வழிநடத்தும் எங்கள் பாசமிகு மேதகு ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும் எப்பொழுதும் நல் ஆசானாக எங்களை ஊக்குவித்தும் கற்றுக் கொடுத்தும் பாராட்டியும் எங்களோடு ஒருவராக பயணிக்கும் எங்கள் செயலர் தந்தை அருள்பணி மரியசூசை அவர்களுக்கும் எங்கள் தன்னார்வ வேதியர் குழுமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தன்னார்வ வேதியர்களாக கிறிஸ்துவ வாழ்வு பணிக்குழுவில் கொடையாக பெற்ற பயிற்சியின் அடிப்படையில் எம் பங்கு தளத்திலும் மறை மாவட்டத்திலும் பணிக்குழுவோடும் அருள் பணியாளர்களோடும் இணைந்து திரு அவையின் தேவைகளில் தன்னார்வமாக ஈடுபடுவோம் என்று உறுதியளிக்கிறோம். வாங்க மைக்கேல் சார், என்ன எவ்வளோ தூரம்? நாளைக்கு நானே வந்து வட்டி பணத்தை கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி சரி, நாளைக்கு கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, கேள்விப்பட்டேன் உன் பையன் வெளிநாடு போறானாமே. நீ உன் பையன் உன் குடும்பம் முழுசும் என் வயலை வேலை செஞ்சதால தான் உன் மனைவி உடம்பு சரியில்லாமல் இருந்தப்ப அவங்க ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்தேன். இன்னை வரைக்கும் வட்டியோட சேர்த்து ஏறத்தாழ 2 லட்சத்துக்கு மேல வந்துருச்சுப்பா. நீ அடமானமா எழுதி கொடுத்த அந்த நிலத்தை என் பேருக்கு எழுதி கொடுத்துரு. உன் மனைவி வேற இப்பெல்லாம் வேலையே செய்யறதில்ல, வட்டி பாட்டுக்கு ஏறிக்கிட்டே போகுது. வாங்க மைக்கேல் சார், எப்படி நான் வெளிநாடு போய் வேலை பார்த்து எங்க அப்பா வாங்கின கடனை எல்லாம் திருப்பி கொடுத்துருவேங்க ஐயா. எங்க அப்பா தாத்தா எல்லாம் உங்ககிட்ட தாயா வேலை செஞ்சாங்க. அதுவும் எங்க அப்பா 20 வயசுல இருந்து உங்க நிலத்துல தான் வேலை செஞ்சு ஓடா தேஞ்சிட்டாரு. இனிமேலாவது ஓய்வு கொடுக்கலாம் தாயா, நான் வெளிநாடு போறேன். இதை பாரு தம்பி, என் கடனை கட்டிட்டு நீ வெளிநாட்டுக்கு போ. அப்படியே இல்லைனா உங்க நிலத்தை எனக்கு எழுதி கொடுத்துருங்க. நீயும் உங்க அப்பாவும் வேலை பார்த்து கடனை கட்டுவீங்கன்னு தான் கடன் கொடுத்தேன். இப்ப என்னடானா நீ பாட்டுக்கு வெளிநாடு போறங்கிற. இங்க பாரு தம்பி,
ஒன்று நீ இங்கிருந்து என்கிட்ட வேலை பாரு, இல்லை உங்கள் நிலத்தை எனக்கு எழுதி கொடுத்துட்டு எங்கே வேணா போ. அப்பா, நான் வேணா படிப்பை நிறுத்திட்டு உங்கள் கூட வந்து வேலை செய்கிறேன்ப்பா. அண்ணன் வேணா வெளிநாடு போகட்டும்ப்பா. இங்கே பாரு தம்பி, உனக்கெல்லாம் அனுபவம் பத்தாது. உங்கள் அப்பா உங்கள் அண்ணன் வேலை செஞ்சாலே என் கடனை அடைக்க முடியாது. நீ எந்த காலத்தில் வேலை பார்த்து என் கடனை அடைக்கிறது? ஐயா, என்னோட மருத்துவ செலவுக்காகத்தாயா கடன் வாங்கினோம். இப்போ எனக்கு பரவாயில்லைங்கய்யா. எப்படியும் இன்னும் 1 மாசத்துல நானும் வேலைக்கு வந்துடுவேன். நாங்கள் 2 பேருமா சேர்ந்து வேலை பார்த்து உங்கள் கடனை அடைச்சிருவேங்கய்யா. அம்மா, என்ன சொல்றீங்க? அப்பாவும் நீங்களும் உழைச்சி ஓடா போயிட்டீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாமலும் போச்சு. அதனால தான் உங்களுக்கு ஓய்வு கொடுக்கலான்னு நானே வெளிநாடு போகலான்னு முடிவு பண்ணினேன். ஆனால் இப்போ இவர் வந்து இப்படி நசுக்கிறாரு. நம்ம என்ன தான் செய்ய முடியும்? இதிலிருந்து எப்படி தான் விடுதலை கிடைக்குமா? இங்கே பாருப்பா, உன்னோட எதிர்பார்ப்பு, உன்னோட கவலையெல்லாம் எனக்கு புரியுது. வேணும்னா இப்போவே கடனை கட்டிட்டு நீ ஊருக்கு போ, இல்லைன்னா நிலத்தை எழுதி கொடுத்துட்டு போ. ஐயா, எங்களுக்கு இருக்கிறதே இந்த அரக்காணி நிலந்தா ஐயா. எங்கள் தாத்தா முப்பாட்டம் காலத்துலேருந்து அது எங்ககிட்ட தாயா இருக்கு. அதை போய் எழுதி கேட்குறீங்க, எப்படிங்க ஐயா? ஐயா, என்னோட காலேஜ் ஃபீஸே கட்ட முடியாம நான் காலேஜ் போகாம உட்காந்துருக்கேன். இதுல எப்பப்பா என்னோட காலேஜ் ஃபீஸை கட்டி நான் மறுபடியும் காலேஜ்க்கு போறது? அம்மா, எப்படியும் கூடி சீக்கிரம் கட்டிடுறம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. இங்க பாருங்க, ஒன்று என் பணத்தை திருப்பி கொடுங்க, இல்லைன்னா நிலத்தை எழுதி கொடுங்க. இதுதான் என்னால் சொல்ல முடியும். அதை விட்டுட்டு ஆளாளுக்கு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயா, மைக்கேல் ஐயா, எப்படியாச்சும் கடனை கட்டிடுறோம். ஒரு 10 நாளாச்சும் அவகாசம் கொடுங்க ஐயா. இங்க பாரு, இவ்வளோ நாள் அவகாசம் கொடுத்தது ஜாஸ்தி. இருந்தாலும் 10 நாள் அவகாசம் கேட்குற உங்களுக்கு தரேன். அதுக்குள்ளே என் பணத்தை கொடுத்துருங்க, இல்லை நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். பார்த்துக்கங்க. நான் வரட்டுமா? ஏங்க, இப்போ நம்ம என்னங்க பண்ணுறது? கடவுள்கிட்ட வேண்டதை தவிர வேற வழியே தெரியலைங்க. ஆமாம், நம்ம வேணும்னா நம்ம ஊர் தலைவர் ஆரைசாமி போய் பார்ப்போமா? அவர் கொஞ்சம் நியாயமான மனுஷன். எப்படி இதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவார்னு நான் நம்புறேம்மா. சரிங்க, அவரையே போய் பார்ப்போம் வாங்க. வாங்க ஜான், இன்னும் உடம்பு சரியில்லாத உங்கள் மனைவி உங்கள் பசங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு காலையிலே வந்திருக்கீங்க. உங்களை தான் பார்த்து ஒரு உதவி கேட்கலாம்னு வந்தேன். நான் மைக்கேல் சார்ட்ட வாங்கின கடன் இன்னைக்கு வட்டியோடு சேர்த்து எங்களால் கட்ட முடியாமல் இருக்குதுங்க ஐயா. என் மனைவியோட மருத்துவ செலவுக்காக என்னோட நிலத்தை அடமானமாக வச்சு வாங்கினதுங்க ஐயா. இப்போ அந்த பத்திரத்தை கொடுக்க மாட்டேன்றாரு. அதை அவர் பேருக்கே எழுதி கொடுக்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்துகிறாருங்க ஐயா. என் பையன் வெளிநாடு போகிறதையும் அவர் தடுக்கிறாரு. அவன் வெளிநாடு போய் சம்பாதிச்சான்னா சீக்கிரமே நாங்கள் அந்த கடனை கட்டிடுவோம் ஐயா. ஆனால் அவர் அதுக்கும் விட மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏறத்தாழ 50 வருஷமாக எங்கள் அப்பா காலத்திலேருந்தே எங்கள் குடும்பம் அவருக்காக உழைச்சிருக்கோம். ஆனால் அவர்கிட்ட எங்கள் மேலே கொஞ்சம் கூட இரக்கமே இல்லைங்க. அவருக்கு தான் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. நீங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா. அதுக்கு என்னப்பா ஜான், உன் பையன் வெளிநாடு போகிறது நிச்சயம். எப்படியும் வெளிநாடு போனால் உண்மையாக நேர்மையாக கடுமையாக உழைச்சி அவன் கடனை கட்டிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. அதனால் நானும் உங்கள் கூட வரேன். வாங்க, நம்ம எல்லாரும் போய் மைக்கேலை பார்ப்போம். அவர்கிட்ட நான் பேசுகிறேன். வாங்க ஆரைசாமி, என்ன இவ்வளோ தூரம்? கூட ஜானு அவங்க குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. என்ன உங்ககிட்டையும் கடன் வாங்கிட்டானுங்களா? அதெல்லாம் ஒன்றுமில்லை மைக்கேல். ஜான் எல்லா வாரத்தையும் சொன்னார். அவங்க வாங்கின கடனோட பாக்கி அசலை நான் இப்போ கட்டுறேன். வட்டியெல்லாம் இப்போ கட்ட முடியாது. கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க. நீங்கள் அநியாய வட்டி போட்டு இப்படி காசு வாங்குறது நல்லதுக்கு இல்லை மைக்கேல். அவங்கள்ட்ட வாங்கின நிலத்தோட பத்திரத்தை திருப்பி கொடுப்பா. இந்த அவங்க வாங்கின கடன். ஐயா, என்ன சொல்றீங்க? என் கடனை நீங்க கட்டுறீங்களா? ஜான், நான் உன்னை நம்புறேன். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இதில் அன்பு தான் பெருசு. உன்னோட பையனோட எதிர்நோக்கு வெளிநாடு போகிறது.
அதனால் தயவு செய்து ஒன்று தெரிஞ்சுக்க, இந்த யூபிலி ஆண்டை கொண்டாடுற இந்த நாளில் நாம் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும்ப்பா. யூபிலி ஆண்டு கொண்டாடுற நோக்கமே எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லாருக்கும் இறைவனோட ஆசீர் நிறைவாக கிடைக்கணுங்கிறது தான். அப்படி தானப்பா மைக்கேல்? ஆமாம் ஆமாம் ஆரோக்கியசாமி, கடவுள் யூபிலி ஆண்டை உண்டாக்குன பொழுது கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? யூபிலி ஆண்டில் கடன் பட்டவங்களுடைய கடனை தள்ளுபடி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அடமானம் வச்ச அவங்களுடைய நிலங்களை அவங்களுக்கு திருப்பி தரணுங்கிறது தான். சரியான நேரத்தில் எனக்கு நீங்கள் இந்த யூபிலி ஆண்டை பற்றி நினைவுபடுத்தி என்னை பாவத்தில் விழாமல் காப்பாற்றிட்டீங்க. ஜான், நீயும் உன் குடும்பமும் என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நான் ஏதோ பேராசையிலையும் பொறாமையிலையும் நான் உங்களை ரொம்பவும் நெருக்கிட்டேன். இந்தாப்பா உன்னோட பத்திரம். என்னோட அசல் எனக்கு ஏற்கனவே வந்துருச்சு. இந்த யூபிலி ஆண்டில் நீங்களும் சந்தோஷமா இருங்க. உங்களை சந்தோஷப்படுத்தினதுல எனக்கும் ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் காரணமான நம்ம ஆரோக்கியசாமிக்கும் நம்ம நன்றி சொல்லி இந்த யூபிலி ஆண்டை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுவோம். நாம எல்லோருமே எதிர்நோக்கின் திருப்பயணிகள் தான். இணைந்து பயணிப்போம், இன்பம் காண்போம். அன்பிற்குரிய முதன்மை குரு, நல்லாய நிலைய ஒருங்கிணைப்பாளர், பொருளர் என்னும் நம்முடைய மனோகரதாஸ் ஃபாதர், நம்முடைய முள்ளக்குடி பங்கு தந்தை, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய செயலர் தந்தை ஆகிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொண்டு, மக்களாகிய தன்னார்வ வேதியராகிய உங்களோடு பேச ஆசி உரை வழங்க வந்திருக்கின்றேன். இதன் அடிப்படை நோக்கமே ஆண்டவர் இயேசு தாம் உயிர்த்த பின்பு விண்ணகம் செல்வதற்கு முன்பாக கொடுத்த கட்டளைதான். திருத்துதர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தைகள், நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். நம்பிக்கை கொண்டோருக்கு தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். ஆகவே திரு அவையின் போதனைப்படி திரு அவையை பரப்புவது யாருடைய கடமை என்று கேட்டால் அது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் உரிய கடமையாகும். ஆகவே திருமுழுக்கு வாங்கிய நாம் எல்லாருமே இந்த திரு அவையை பற்றிய செய்திகளை, அதன் பல்வேறு அம்சங்களை பல்வேறு கோணங்களில் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாகும். இதை தொடக்க திருச்சபையிலே சிறப்பாக செய்தார்கள். முக்கியமாக அந்தியோக்கு நகரிலே வேதியர்களுக்கான பள்ளி இருந்தது. வேதியர்கள் அங்கு 3 ஆண்டு காலம் பயிற்சி பெற்றார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 ஆண்டுகள் பயிற்சி பெற்று அவர்கள் வேதியர்கள் என்று அதிகாரப்பூர்வமாக திரு அவையால், ஆயரின் பெயரால் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அந்த கல்லூரிக்கு பிரின்சிபால், முதல்வராக இருந்தவர் யார் என்றால் ஒரு பொதுநிலையினர் தான். ஆயர் இருக்கவில்லை, குருவானவர் இருக்கவில்லை, அருட்சகோதரி இருக்கவில்லை. பொதுநிலையினரே அங்கு பேராசிரியராக இருந்தார்கள். பொதுநிலையினரே கல்லூரியின் முதல்வராக இருந்தார்கள். அவர்களே பயிற்சி கொடுத்தார்கள். ஆக இதுதான் திரு அவையின் முற்காலத்தில் இருந்த பணிகளாகும். இந்த பின்னணியில்தான் திருத்தந்தை நாம் இழந்து போன பணிகளை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்று விரும்பினார். இந்த வேதியர் பணி என்பது, கேட்டகிஸ்ட் மினிஸ்ட்ரி என்பது உலகின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்தது, கொண்டாடப்பட்டது. ஆனால் காலப்போக்கிலே அது சிறிது சிறிதாக மறைந்தது. 2ஆம் வத்திக்கான் சங்கம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும்
அது மிகவும் வளர்ச்சி பெறாத ஒரு நிலையை காணப்பட்டது. எனவே திருத்தந்தை அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏன்ஷியன்ட் மினிஸ்ட்ரீஸ், அதாவது முற்கால பணிகள் அல்லது பழங்கால பணிகள் என்ற பெயரில் ஒரு ஆவணத்தை வெளியிட்டார். அதன் பிறகு நானும் உங்கள் செயலர் தந்தை அவர்களும் சேர்ந்து அதை பற்றி சிறிது சிந்தித்தோம். பிறகு இந்த நம்முடைய மறை மாவட்டத்திலே இந்த வேதியியர் பயிற்சியை தொடங்கலாம் என்று நினைத்தோம். திண்டிவனத்திலே இருந்த வேதியியர் பள்ளி, நான் அங்கு ஏறக்குறைய 9 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன். அந்த பள்ளி மூடப்பட்டது பல்வேறு காரணங்களுக்காக, முக்கியமாக பொருளாதார காரணங்களுக்காக. ஆகவே அந்த பணி விடுபட்டது. அங்கு அனுபவம் இருந்ததால் நான் தந்தையிடம் சொல்லி இதை நம்முடைய மறை மாவட்டத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னோம். தந்தை உடனே ஒத்துக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, நமக்கு திருச்சி மாநகரில் நிறைய குருக்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பவுல் குருத்துவ கல்லூரி இருக்கின்றது. ஆகவே அந்த பேராசிரியர்களை கொண்டும் நாம் பாடங்கள் நடத்தி இந்த வேதியியர் பயிற்சியை கொடுக்கின்றோம். கடந்த 3 ஆண்டுகளிலே 103 பேரும், இந்த ஆண்டு 24 பேருமாக இந்த 4 ஆண்டு சான்றிதழ் பயிற்சியில் 127 பேர் சான்றிதழை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் பாராட்டுகின்ற இவ்வேளையிலே குறிப்பாக கடந்த 3 அதாவது கடந்த 7-8 மாதங்களாக பயிற்சி பெற்று இந்த 4வது குரூப்பை சேர்ந்த 4ஆம் குழுவை சார்ந்த 24 வேதியர்கள் பயிற்சி முடித்து இன்று சான்றிதழ் பெற்றிருக்கும் வேளையிலே அவர்கள் அனைவருக்கும் உங்கள் சார்பாக, என் சார்பாக, அருள் பணியாளர் அனைவரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி அவர்களை கைதட்டி பாராட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று அவர்களுக்காக வகுப்புகளை நடத்திய அருள் தந்தையர் அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். என்னுடைய ஆசையெல்லாம் உங்களுக்கு நன்றி சொல்வது, குறிப்பாக உங்கள் பங்கு தந்தையருக்கு நன்றி சொல்வது. ஏனென்றால் அவர்கள்தான் மனம் வந்து உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். பங்கு தந்தையின் கடிதம் பெற்றுக்கொண்டு தான் இந்த பயிற்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அவ்வாறு நீங்கள் வந்திருந்தீர்கள். ஆகவே உங்கள் பங்கு தந்தையர் அனைவருக்கும் நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது உங்களுடைய பணி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் களப்பணியெல்லாம் போட்டு காட்டினீர்கள். பட்டத்திலே பல்வேறு இடங்களுக்கு சென்று பணியாற்றுகின்றீர்கள். இங்கு நாடகங்கள் நிகழ்த்தி, நடனங்கள் நிகழ்த்தி உங்களுடைய நற்செய்தி அறிவிப்பு பணிக்கான திட்டங்களை எல்லாம் எடுத்துரைத்திருக்கிறீர்கள். பாராட்டுகின்றேன். நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது அதற்கு மேலுமாக வேறு ஒன்று. அதாவது நீங்கள் ஒவ்வொருவரும் வெளியே சென்றவர்கள், உங்களால் முடிந்தவரை உங்கள் பங்கிலிருந்து ஒருவரை அல்லது தெரிந்த ஒரு நபரை இந்த பயிற்சிக்காக அனுப்ப வேண்டும் என்பதுதான். அடுத்த பயிற்சிக்கு, அடுத்த ஆண்டுக்கு நீங்கள் அவர்களை அனுப்பி வைத்தால் அது உதவியாக இருக்கும். இதனால் யார் பயனடைவார்கள் என்றால், முதலில் உங்களுக்கு தனிப்பட்ட வகையிலே கிறிஸ்துவ கோட்பாடுகளை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அது முதல் பலன். இரண்டாவது பலன், நீங்கள் கற்றுக்கொண்டது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு உதவியாக இருக்கும். உங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கும் இன்னும் கிறிஸ்தவ வாழ்வுக்கும் நீங்கள் கற்றுக்கொண்டவை பேருதவியாக இருக்கும். ஒரு வகையில் அது அறிவை வளர்ப்பதாகவும், இன்னொரு முறை உங்களுடைய ஆன்மீக வாழ்வை வளப்படுத்துவதாகவும் அமையும். மூன்றாவதாக, உங்கள் பங்குகளிலே நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை இன்னும் அர்த்தமுள்ள வகையிலே செய்யவும் இது உதவியாக இருக்கும். ஆகவே இந்த பின்னணியிலே உங்களை இந்த 6-7 மாதங்களாக தொடர்ந்து வழி நடத்தி வந்த குறிப்பாக அருட்தந்தை மரிய சூசி அவர்களுக்கு
நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் பாராட்டும் வாழ்த்தையும் கூறிக்கொண்டு, கடவுள் உங்கள் எல்லாரையும், உங்கள் குடும்பங்களையும், குடும்ப உறுப்பினர்களையும், பிள்ளைகளையும், பேரப்பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பலவீத
நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்குரிய ஒளிமயமான உரிமை பேச்சில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார் என்ற பவுலடியாரின் இறை வார்த்தைக்கேற்ப எங்களை தன்னார்வ வேதியர் அடிப்படை பயிற்சி பெற தகுதியுள்ளவர்களாகிய இறைவனுக்கு எங்களது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே உன்னை நான் அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை நான் திருநிலைப்படுத்தினேன். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை நான் ஏற்படுத்தினேன் என்ற இறைவார்த்தைக்கு செவிமடுத்து தன்னை முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணித்து இறை திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த முனைப்புடன் செயலாற்றி தமது ஏராளமான பணிகளுக்கு மத்தியிலும் இச்சான்றிதழ் வழங்கும் விழாவில் பங்கேற்று எங்களுக்கு ஆசிரையும் தமது உடன் இருப்பையும் அளித்த எம் மறை மாவட்ட ஆயர் பெருந்தகை மேதகு எஸ் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு எங்களது இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் மிகுதியாக எப்போதும் செய்யுங்கள் என்ற இறை வார்த்தைக்கேற்ப தாங்கள் செய்து கொண்டிருக்கும் ஆன்மீகம் மற்றும் இறை பணிகளுக்கு மத்தியிலும் இந்த சான்றிதழ் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு எங்களை உற்சாகப்படுத்திய எம் மறை மாவட்ட முதன்மை குரு, முதன்மை செயலர், பொருளர், நல்லாயன் நிலைய இயக்குனர், பிற அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் அனைவருக்கும் மற்றும் பணிக்குழுவில் பணியாற்றும் மறை மாவட்ட வேதியர்கள் ஆகிய அனைவருக்கும் எங்களின் இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்ற இறைவார்த்தைக்கேற்ப இந்த தன்னார்வ வேதியர் அடிப்படை பயிற்சியினை எங்களுக்கு கொடையாக அளித்து நாங்கள் ஆன்மீக வாழ்விலும் பிறரன்பு பணிகளிலும் ஈடுபட மிகவும் உறுதுணையாக இருக்கும் கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவின் செயலர் தந்தை அருட்பணி எஸ் மரியசூசை அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை என்ற இறை வார்த்தைக்கேற்ப திருவிவிலியம், திருவழிபாடு, மறைக்கல்வி ஆகிய துறைகளில் ஒவ்வொரு வகுப்புகளிலும் பல்வேறு தலைப்புகளில் எங்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களான மேதகு ஆயர் மற்றும் அருட்பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு தனிப்பட்ட பணியை ஆற்றுவதற்கென்று கடவுள் என்னை படைத்துள்ளார். மற்றவர்கள் யாரிடமும் ஒப்படைக்காத ஒரு தனிப்பட்ட பணியை அவர் என்னிடம் மட்டுமே ஒப்படைத்துள்ளார் என்ற புனித நியூமனின் வார்த்தைக்கேற்ப தங்களுடைய பணிகளை ஆற்றி வருகின்றனர் எங்களது பங்கு பணியாளர்கள். இந்த தன்னார்வ வேதியர் அடிப்படை பயிற்சி வகுப்பிற்கு எங்களை அனுப்பி வைத்து எங்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளித்து வருகிற எங்களின் பாசமிகு பங்கு தந்தையர் அனைவருக்கும் எங்களின் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு முன்னோடியாக இருந்து தங்களது ஆலோசனைகளை வழங்கி இச்சான்றிதழ் வழங்கும் விழா சிறக்க பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலம் தங்களது பங்களிப்பையும் பகிர்ந்து கொண்ட தன்னார்வ வேதியர் அடிப்படை பயிற்சியின் முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தன்னார்வ வேதியர் அடிப்படை பயிற்சி 4ஆம் குழுவின் சான்றிதழ் வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற தங்களது உடல் உழைப்பையும் உடன் இருப்பையும் நல்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களது குடும்ப உறவுகளுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.